सीतापति राम 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 श्री रामनाम संगीतन की जय। सकल साधुमल की जय। श्रील प्रभुपाद की जय। नमो ओम विष्णुपदाय कृष्णपस्ताय बोधले श्रीमदे भक्तिवेदांत स्वामी निधि नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासादि गौर भक्तानंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री अपदिயான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவணத்தில் நம்ம வாழ்க்கையை ஆன்மீகமாக மாற்ற வேண்டும் இல்லையா? அதுதான் அதாவது பவன்ஸ் ஜர்னல் என்னும் இதழிலிருந்து அனுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தெய்வத்திரு ஆசி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் வழங்கிய பதில்களே இந்த நூலில் இருக்குது. இந்த உரையாடல்கள் 1976ஆம் ஆண்டு ஜூன் ஜூலையில் பதிவு செய்யப்பட்டது. அதாவது பிரபுபாதனுடைய வாழ்க்கை, பிரபுபாதனுடைய அந்த உரையாடல்கள், பிரபுபாதனுடைய அந்த உபதேசங்கள்லாம் ரொம்ப வேல்யூபிளானது. ஒரு ஜெகத்குரு, உலகத்தையே தலைகீழ புரட்டி போட்டு வருவார். எப்படியாப்பட்ட கிருஷ்ண பக்தர்களாக, கிருஷ்ணர் யாருன்னு தெரியாத இடத்துல கிருஷ்ணரை தவிர முன்னாடி அவங்களுக்கு யாரும் தெரியாது அப்படின்ற அளவுக்கு மாற்றியவர். அப்படியேப்பட்ட போதை வஸ்துக்களில் மயங்கி இருந்தவங்க, தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டவர்களை எல்லாம் மாற்றியவர். அந்த சக்தி எல்லாரும் கஷ்டமானா அந்த வசீகரம், அந்த கவர்ச்சி, அவருடைய வார்த்தைகளுக்குள்ள அந்த வீரியம், அதில் உள்ள ஜீவன், அது எல்லாருக்குமே வந்துடாது. பகவானால் அனுகிரகிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு. இப்போ நம்மளுடைய பேச்சுக்கெலாம் அந்த சக்தி இருக்குமான்னா சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆன்மீக குரு, பகவானால் வழிநடத்தப்படுகின்ற அவர்களால் மட்டும்தான் அதெல்லாம் சாதிக்க முடியும். அப்படிப்பட்டவர் ஒரு பக்தர் கேள்வி கேட்குறார். புஷ்டகிருஷ்ணர் அப்படின்னு, அதாவது தலைப்பு கடவுளை அறியாத மதமா அப்படின்னு தலைப்பில் புஷ்டகிருஷ்ணர்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறார் பிரபுபாதர் இடத்துல. சில பிரபுபாதரே, பம்பாயிலிருந்து வெளிவரக்கூடிய பண்பாடு மற்றும் சமயம் சார்ந்த இதழாகிய பவன்ஸ் ஜர்னல் இதழிலிருந்து உங்களுக்கு இந்த கேள்விகள் அனுப்பப்பட்டுள்ளன. அவர்கள் இன்றைய மக்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகளுக்கான பதில்களை பெறுவதற்கான முயற்சியில் பல்வேறு மதம் மற்றும் ஆன்மீக தலைவர்களிடம் இக்கேள்விகளை அனுப்பியுள்ளனர். இங்கே அந்த கேள்வி பட்டியல் உள்ளது. இதில் உள்ள முதல் கேள்வி, மக்களிடையே மதத்தின் செல்வாக்கு குறைந்து வருகிறதா? சில பிரபுபாதர் சொல்கிறார், ஆமாம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 12வது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயத்தில் 1வது ஸ்லோகத்தில் இது முன்கூட்டியே சொல்லப்பட்டுள்ளது. ததச்சானுதினம் கதர்மஹ சத்யம் சௌச்சம் ஷமாதயா காலேன பலினா ராஜன் நங்ஷ்யத்யாயுர் பலம் ஸ்மிருதிஹி. சண்டையும் கபடத்தனமும் நிறைந்த இந்த கலியுகத்தில் மதம் சார்ந்த எண்ணம், சத்தியம், தூய்மை, சகிப்புத்தன்மை, நினைவாற்றல், உடல் பலம், ஆயுள், கருணை ஆகிய குணங்கள் அனைத்தும் குறைந்து கொண்டே போகும். இந்த குணங்கள் மனிதனின் சொத்துக்கள். இவை மனிதனை விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்துகின்றன. ஆயினும் இவை யாவும் குறைந்து கொண்டே போகும். கருணை என்பது இல்லாமல் போய்விடும். வாய்மை என்பது, அதாவது சத்தியம் என்பதும் இல்லாமலே போய்விடும். நினைவாற்றல் குறைந்துவிடும். ஆயுளும் குறைந்துவிடும். அதுபோலவே மதம் கிட்டத்தட்ட அழிந்தே போய்விடும்.
அதாவது மனிதர்கள் படிப்படியாக விலங்குகளின் தளத்திற்கு தாழ்ந்து விடுவர். மதம் இல்லாவிடில், மதம்னா தர்மம் இல்லாவிடில், நம்ம தர்மங்களை கடைப்பிடிக்கணும் இல்லையா, தர்மம் தான் மதம் சொல்லணும், இந்த சமய கோட்பாடு. மதம் இல்லாவிடில் மனிதர்கள் வெறும் விலங்குகளே. மதம் என்றால் என்ன என்பதை ஒரு நாயினால் புரிந்து கொள்ள முடியாது. இதனை ஒரு சாதாரண மனிதனும் உணரலாம். நாயும் ஒரு உயிர் வாழிதான். ஆனால் பகவத்கீதை அல்லது ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி இங்கு என்ன விவாதிக்கப்படுகிறது என்பதில் நாய்க்கு விருப்பம் கிடையாது. இதுவே மனிதனுக்கும் நாய்க்கும் இடையிலான வேறுபாடாகும். விலங்குகளுக்கு இதில் ஆர்வம் இல்லை. எனவே மனிதர்கள் மதத்தில் ஆர்வமற்றவர்களாகும் போது அவர்கள் விலங்குகளாக மாறுகின்றனர். அப்போது பகவத்கீதை இது மாதிரி ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடாத போது அவர்கள் மிருக நிலையில் தான் இருக்கிறாங்க இல்லையா. அதான் இங்கே சொல்கிறார். விலங்குகளின் சமுதாயத்தில் மகிழ்ச்சியோ அமைதியோ எவ்வாறு சாத்தியம்? பெருந்தலைவர் தங்களது குடிமக்களை விலங்குகளாக வைத்திருக்க விரும்புகின்றனர். அதே நேரத்தில் அவர்கள் ஐக்கிய நாடுகளையும் உருவாக்க முயல்கின்றனர். இது எவ்வாறு சாத்தியம்? ஐக்கிய விலங்குகளா? இது சாத்தியமா? ஐக்கிய விலங்குகளுக்கான சமுதாயம் அப்போ சிரிக்கிறார். தர்க்க சாஸ்திரத்தில் மனிதன் பகுத்தறிவுடைய மிருகம் என்று கூறப்பட்டுள்ளது. என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே பகுத்தறிவு இல்லாத போது மனிதன் மிருகமாகிறான். மனிதனாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டா? மனித சமுதாயத்தில் நீங்கள் கிறிஸ்தவரா, இஸ்லாமியரா, இந்துவா அல்லது பௌத்தரா என்பது பொருட்டல்ல. ஆனால் ஏதோ ஒரு வகையான மதம் இருந்தாக வேண்டும். அதுதான் மனித சமுதாயம். மனித சமுதாயத்தில் மதம் இல்லாவிடில் அது விலங்குகளின் சமுதாயம். இது அப்பட்டமான உண்மை. மக்கள் ஏன் தற்போது அமைதியற்றவர்களாக உள்ளனர்? ஏனெனில் அவர்கள் மதத்தை புறக்கணிக்கின்றனர். மதம் மனிதர்களுக்கான போதை என்று மார்க்ஸ் கூறியதாக ஒரு கணவான் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதாவது இடதுசாரிகள் இறையுணர்வுக்கு எதிராக மிகுந்த பிடிவாதத்துடன் இருக்கின்றனர். மதம் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் சூழ்நிலையை கெடுத்துவிட்டதாக அவர்கள் நினைக்கின்றனர். மதம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்காக மதத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிட வேண்டும் என்பதல்ல. உண்மையான மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். போலியான மதகுருமார்களால் மதம் சரியாக செயல்படுத்தப்படவில்லை என்பதால் மதத்தையே முற்றிலும் நிராகரித்து விட வேண்டும் என்பது பொருள் அல்ல. கண்புரை நோய் ஏற்பட்டுள்ளதால் என்னுடைய கண் சற்று தொல்லை கொடுக்கிறது என்றால் அதற்கு தீர்வு கண்ணையே பிடுங்கிவிட வேண்டும் என்பது அன்று. கண்புரைதான் அகற்றப்பட வேண்டும். மக்களுடைய மதம் சார்ந்த பார்வையில் இருக்கக்கூடிய கண்புரையினை அகற்றுவதே கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் நோக்கமாகும். பொதுவாக நவீன காலத்தின் பெயரளவு மதத் தலைவர்களிடையே கடவுளை பற்றிய அறிவு இல்லை. இருந்தும் அவர்கள் மதத்தை பிரச்சாரம் செய்கின்றனர். இத்தகு மதத்தினால் என்ன பயன்? மக்கள் தவறாக வழிநடத்தப்படுகின்றனர். இறைவனின் கட்டளை எதுவோ அதுவே உண்மையான மதம். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மதத்தில் கடவுளை பற்றிய தெளிவான எண்ணம் இல்லாவிடில் அங்கே மதம் என்னும் கேள்விக்கே இடமில்லை. கடவுளை பற்றிய அறிவு இல்லாமலேயே அவர்கள் தங்களது மதத்தை எடுத்துரைக்கின்றனர். இந்த செயற்கையான நிலையை எவ்வளவு காலம் தொடர முடியும்? இது நிச்சயமாக சீரழியும். கடவுளை பற்றிய அந்த அறியாமையே தற்போதைய நிலைக்கு காரணமாகும். நாட்டின் கட்டளைகள் எவ்வாறு சட்டம் என்று அறியப்படுகின்றனவோ அவ்வாறு கடவுளின் கட்டளைகள் மதம் என்று அறியப்படுகின்றன. உங்களுடைய சமுதாய அமைப்பில் நாடு என்று ஒன்று இல்லாவிடில் நாட்டின் கட்டளை என்ற கேள்விக்கே இடம் இருக்காது. நீங்கள்
உங்களுடைய கட்டளைகளை உருவாக்கி கொண்டிருப்பீர்கள் என்று மதத்தின் பெயரில் இதுதான் நிகழ்கிறது. கடவுளை பற்றிய அறிவே இல்லை என்பதால் யாரும் கடவுளின் கட்டளைகளை பின்பற்றுவதில்லை. ஆயினும் கிருஷ்ண பக்தர்களாகிய எங்களிடம் கடவுளை பற்றிய தெளிவான அறிவு உள்ளது. இதோ கடவுள் கிருஷ்ணர், அவர் கட்டளைகளை வழங்குகிறார். நாங்கள் அந்த கட்டளைகளை ஏற்கின்றோம். இது தெளிவான மதமாகும். ஆனால் கடவுளை பற்றிய அறிவே இல்லாவிடில் கடவுளின் கட்டளை இருக்காது. அத்தகைய நிலையில் மதம் என்ற கேள்விக்கே இடமில்லை. கடவுளின் உருவம் எப்படிப்பட்டது என்று மற்ற மதத்தவரிடம் வினவி பாருங்கள். அவர்களால் இதற்கு தெளிவான விடையினை கூற முடியுமா? யாராலும் கூற முடியாது. எந்த மதத்தில் கிறிஸ்தவர் கடவுள் எப்படி இருப்பார், அருவம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. கடவுளின் உருவம் எப்படிப்பட்டது என்று மற்ற மதத்தினரிடம் வினவி பாருங்கள். அவரால் இதற்கு தெளிவான விடையினை கூற முடியாது. யாராலும் கூற முடியாது. ஆனால் எங்களால் உடனடியாக கூற முடியும். வேணும் பணந்தம் அரவிந்த தலாய தாக்ஷம் பர்கா வதம்சம் ஹசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்பகோடி கமனீய விசேஷக்ஷோபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. வேணும் பணந்தம் அரவிந்த தலாயதாட்சம் பர்காபதம்சம் அசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப்ப கோடி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் தம் அகம் பஜாமி. தாமரை இதழ்களைப் போன்ற மலர்ந்த கண்களுடன் குழல் ஊதுவதில் வல்லவராக இருப்பவரும் நீலமேக வர்ணம் கொண்ட அழகிய திருமேனியின் தலையில் மயில் பீலியை அணிந்தவரும் ஆயிரம் மன்மதன்களை மயங்கச் செய்யும் ஒப்பற்ற அழகுடையவருமான அந்த ஆதிபுருஷரான கோவிந்தரை நான் வணங்குகிறேன். இது பிரம்ம சம்ஹிதை 5.30 சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்தான் கடவுள் என்று உடனடியாக விளக்கத்தை வழங்க முடியும். இதுதான் மதம். கடவுளை பற்றிய அறிவு இல்லாவிடில் மதம் என்னும் கேள்வி எங்கிருந்து வந்தது? ஏமாற்றுத்தனம். இதனால்தான் மதம் முதலிய மனிதனின் நற்குணங்கள் யாவும் படிப்படியாக சீரழிகின்றன. மக்களிடையே கடவுளை பற்றிய அறிவு இல்லாததால் மதத்தை பற்றிய புரிந்துணர்வு இல்லை. இதன் விளைவாக ஒட்டுமொத்த மனித நாகரிகமும் சீரழிகின்றது. மேலும் இது சீரழிவதால் மனிதர்கள் மேன்மேலும் விலங்குகளாக மாறி வருகின்றனர். அடுத்த அத்தியாயம் பூர்த்தி அடையுது. அடுத்த அத்தியாயம் தலைப்பு எல்லாம் விதிப்படியா அப்படின்ற தலைப்பு. அதில் புஷ்டகிருஷ்ணர் என்ற பக்தர் கேட்கிறார். இரண்டாவது கேள்வியை பார்க்கலாமா? ஏதோ பத்திரிகையிலேருந்து கேள்வி கேட்டாங்க, அதில் பதில் சொல்கிறார். சில பிரபுபாதர் சொல்கிறார், கூறுங்கள். அந்த புஷ்டகிருஷ்ணர் கேட்கிறார், இந்து மதம் எல்லாம் தலைவிதிப்படி நடக்கும் என்ற எண்ணத்திற்கு மக்களை அடிமைப்படுத்தி நடக்கப் போவது. புஷ்டகிருஷ்ணர் சொல்கிறார், புஷ்டகிருஷ்ணர் கேட்கிறார், இந்து மதம் எல்லாம் தலைவிதிப்படி நடக்கும் என்ற எண்ணத்திற்கு மக்களை அடிமைப்படுத்தி நடக்கப் போவதை மாற்ற முடியாது என்னும் எண்ணத்தை உண்டாக்கி அவர்களது முன்னேற்றத்தை தடை செய்கிறது என்னும் குற்றச்சாட்டு காலமாக உள்ளதே. இந்த குற்றச்சாட்டில் எந்த அளவு உண்மை இருக்கிறது? சில பிரபுபாதர் சொல்கிறார், இக்குற்றச்சாட்டு தவறானது. இவ்வாறு குற்றம் சாட்டுபவர்கள் இந்து சமயம் என்றால் என்ன என்பதை அறியாதவர்கள். முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வேதங்களில் இந்து சமயம் என்று எதுவும் குறிப்பிடப்படவில்லை. மாறாக சனாதன தர்மம் எனப்படும் உலகம் முழுவதற்கும் பொதுவாக சனாதன தர்மம் எனப்படும் உலகம் முழுவதற்கும் பொதுவான நித்தியமான சமயத்தை பற்றியும் மனித சமுதாயத்திற்கான இயற்கையான அமைப்பாகிய வர்ணாசிரம தர்மம் என்பதை பற்றியும் தான் வேத நூல்கள் குறிப்பிடுகின்றன. எனவே வேத அமைப்பு மனித சமுதாயத்தின் முன்னேற்றத்தை தடுக்கிறது என்பது தவறான குற்றச்சாட்டாகும். நீங்கள் முன்னேற்றம் என்று நினைப்பது என்ன? நாயைப் போல குதிப்பது முன்னேற்றமா? சிரிக்கிறார். நாய் 4 கால்களுடன் இங்கும் அங்கும் ஓடுகிறது. நீங்கள் 4 சக்கரங்களில் ஓடுகிறீர்கள். இது முன்னேற்றமா? மிருகங்களை விட 4 சக்கரம் காரில் சார். நாய் 4 கால்களுடன் இங்கும் அங்கும் ஓடுகிறது. நீங்கள் 4 சக்கரங்களில் ஓடுகிறீர்கள். இது முன்னேற்றமா? மிருகங்களை விட மேன்மையான ஆற்றலையும் மேன்மையான உணர்வையும் பெற்றுள்ள மனிதன் தனது அந்த ஆற்றலை ஆன்மீக முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே வேத வழிமுறை. அதாவது ஒட்டுமொத்த வேத வழிமுறையும்
ஆன்மீக முன்னேற்றத்திற்கானதாகும். மனித ஆற்றல் நாயுடன் போட்டியிடுவதற்கு பதிலாக மிகவும் உயர்ந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். இதன் விளைவாக சமயத்தை பற்றிய எவ்வித அறிவும் இல்லாதவர்கள் சில நேரங்களில் இந்திய சாதுக்கள் நாய்களைப் போல கடினமாக இதன் விளைவாக சமயத்தை பற்றிய எவ்வித அறிவும் இல்லாதவர்கள் சில நேரங்களில் இந்திய சாதுக்கள் நாய்களைப் போல கடினமாக உழைப்பதில்லையே என்று கருதுகின்றனர். இந்திய சாதுக்கள் நாய்களைப் போல கடினமாக உழைப்பதில்லையே என்று கருதுகின்றனர். ஆன்மீக நாகரிகமின்றி வாழும் மக்கள் நாய்களைப் போன்று அல்லல் படுவதே வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். நல்லா கடினமாக உழைக்கணும் நாய் போல், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நாகரிகம் கிடையாது. ஆன்மீக நாகரிகம் இல்லாமல் வாழும் மக்கள் நாய்களைப் போன்று அல்லல் படுவதே வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். உண்மையான மனித வாழ்க்கை ஆன்மீக முன்னேற்றமே. ஆகவே ஸ்ரீமத் பாகவதம் 1வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 18வது ஸ்லோகத்தில் கூறுகிறது, தஸ்யைவ ஹேதோ பிரயதேத கோவிதோ ந லப்யதே யத் பிரமதாம் உபர்யதஹ தல்லப்யதே துக்கவத் அன்யதத் சுகம் காலேன சர்வத்ர கபீரரம் ஹசாம். பற்பல பிறவிகளில் பெற முடியாததை பெறுவதற்காக மனிதன் தனது ஆற்றலை பயன்படுத்த வேண்டும். ஆத்மா தனது பற்பல பிறவிகளில் நாய்கள், பூனைகள், தேவர்கள், பறவைகள், பூச்சிகள் என எத்தனையோ உடல்களில் இருந்திருக்கிறது. மொத்தம் 84 லட்சம் வகையான உடல்கள் இருக்கின்றன. ஆத்மா இந்த லட்சக்கணக்கான உடல்களில் மாறி மாறி பிறவி எடுத்தாலும் புலன்களை திருப்திப்படுத்துவதையே வேலையாக கொண்டுள்ளான். உணவு எங்கே, புகலிடம் எங்கே, துணை எங்கே, எவ்வாறு பாதுகாத்து கொள்வது என்று புலனின்பத்திலேயே நாய் மும்முரமாக ஈடுபடுகிறது. மனிதனும் இதே செயல்களை செய்கிறான், சற்று வேறு வழிகள் செய்கிறான். அவ்வளோதான். வாழ்க்கை போராட்டம் ஒவ்வொரு பிறவியிலும் தொடர்கிறது. சிறு பூச்சியும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறது. ஆகார நித்ரா பயமைதுனம், உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், பாதுகாத்து கொள்ளுதல். பறவை, மிருகம், பூச்சி, மீன் என ஒவ்வொரு உயிரினத்திலும் இதே போராட்டம்தான். உணவு எங்கே, உடலுறவு எங்கே, புகலிடம் எங்கே, தற்காப்பு எங்கே, இந்த விஷயங்களை நாம் பற்பல பிறவிகளில் செய்துள்ளோம் என்றும் மனித பிறவில் இத்தகு வாழ்க்கை போராட்டத்திலிருந்து நாம் விடுபடவில்லை எனில் தற்காப்பு எங்கே, இந்த விஷயங்களை நாம் பற்பல பிறவிகளில் செய்துள்ளோம் என்றும் மனித பிறவில் இத்தகு வாழ்க்கை போராட்டத்திலிருந்து நாம் விடுபடவில்லை எனில் மேலும் பற்பல பிறவிகளில் இதே போன்று அவதியுடன் நேரிடும் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகவே இத்தகு செயல்கள் நிறுத்தப்பட வேண்டும். எனவே பிரகலாத மகாராஜர் தமது நண்பர்களுக்கு பின்வருமாறு அறிவுறுத்துகிறார். சுகம் ஐந்திரியகம் தைத்யா தேக யோகேன தேகி நாம் சர்வத்ர லப்யதே தெய்வாத் யதா துக்கம் அயத்னதஹ. அன்புள்ள நண்பர்களே, இந்த பௌதிக உடலினால் பெறப்படும் பௌதிக இன்பம் எல்லா உடலிலும் ஒரே மாதிரியானதாகும். மேலும் நம்முடைய முயற்சியின்றி எவ்வாறு துன்பம் வருகிறதோ அவ்வாறே மேன்மையான ஏற்பாட்டின்படி நாம் பெற வேண்டிய இன்பமும் தானாக வரும். ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் 3வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாய் பௌதிக உடலை பெற்றுள்ளது, நானும் பௌதிக உடலை பெற்றுள்ளேன். ஆகையால் என்னுடைய பாலுறவு இன்பமும் நாயினுடைய பாலுறவு இன்பமும் ஒன்றுதான். நாயானது தெருவில் பலர் முன்னிலையில் பாலுறவில் ஈடுபட தயங்குவதில்லை. நாமோ நேர்த்தியான வீட்டில் மறைவாக ஈடுபடுகின்றோம். அதுதான் வேறுபாடு. ஆனால் செயல் ஒன்றுதான், அதில் வேறுபாடு இல்லை. இவ்வாறு இருந்தும் நேர்த்தியான அலங்கரிக்கப்பட்ட வீட்டில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் கிடைக்கப்பெறும் பாலுறவு இன்பத்தினை மக்கள் முன்னேறிய இன்பமாக நினைக்கின்றனர். ஆனால் அது முன்னேறிய இன்பம் கிடையாது. ஆயினும் இந்த முன்னேற்றத்திற்காக இவர்கள் நாய்படாத பாடுபடுகிறார்கள். வெவ்வேறு உடல்களில் பெறப்படும் இன்பங்கள் வெவ்வேறு வகையானவை என்று நாம் கற்பனை செய்தாலும் அடிப்படையில் இந்த இன்பங்கள் ஒரே மாதிரியானவையே என்று பிரகலாத மகாராஜர் கூறுகிறார். வெவ்வேறு வகையான உடல்களுக்கு ஏற்ப
இன்பத்திலும் சில வெளிப்புற வேறுபாடுகள் உள்ளன என்பது இயற்கையே. இருப்பினும் இன்பத்தின் அடிப்படை தன்மையும் அளவும் விதிக்கப்பட்ட வரம்பிற்குள்ளேயே அமைந்துள்ளன. இதுவே விதி எனப்படுகிறது. பன்றி ஒரு குறிப்பிட்ட உடலை பெற்றுள்ளது. அதற்கு விதிக்கப்பட்ட உணவு மலமே. அதை உங்களால் மாற்ற முடியாது. பன்றி அல்வா சாப்பிடட்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது இயலாதது. ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட உடலை பெற்றுள்ள ஜீவன் அதற்கேற்ற உணவையே உண்ண வேண்டும். யாராவது எந்த ஒரு விஞ்ஞானியாவது பன்றியின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியுமா அப்படின்னு சிரிக்கிறார். எனவேதான் லௌகீக இன்பம் குறித்த அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று பிரகலாத மகாராஜர் கூறுகிறார். காட்டில் வசிக்கும் நாகரிகமற்ற மனிதனும் நகரத்தில் வசிக்கும் பெயரளவிலான நாகரிக மனிதனும் சமமான பாலுறவு இன்பத்தையே அடைகின்றனர். ஆனால் அந்த நகர மனிதர்களோ குடிசையில் வாழ்வதற்கு பதிலாக நாங்கள் வானுயர்ந்த கட்டிடத்தில் வாழ்கிறோம், இதுவே முன்னேற்றம் என்று தம்பட்டம் அடிக்கின்றனர். ஆனால் வேத நாகரிகம் சொல்கிறது, இல்லை, இது முன்னேற்றமே இல்லை. தன்னுணர்வை அடைவதே உண்மையான முன்னேற்றம். கடவுள் உடனான உறவை எந்த அளவிற்கு அறிந்துள்ளோம் என்பதே உண்மையான முன்னேற்றம். தன்னுணர்வை அடைய முயற்சிக்கும் சாதுக்களை சில நேரங்களில் சோம்பேறிகள் என்று மக்கள் தவறாக நினைக்கின்றனர். தன்னுணர்வை அடைய முயற்சிக்கும் சாதுக்களை சில நேரங்களில் சோம்பேறிகள் என்று மக்கள் தவறாக நினைக்கின்றனர். உயர்நீதிமன்றத்தில் வெளிப்படையாக எதையும் செய்யாமல் அமைதியாக அமர்ந்திருக்கும் நீதிபதி ஒருவர் அதிகமான ஊதியத்தை பெறுகிறார். அதே நீதிமன்றத்தில் மற்றொருவன் நாள் முழுவதும் முத்திரையிடும் பணியில் கடினமாக உழைக்கிறான். ஆனால் அவன் நீதிபதியின் ஊதியத்தில் 10 பங்கை கூட பெறுவதில்லை. அவன் நினைக்கிறான், நான் ஓய்வின்றி மிகவும் கடினமாக உழைக்கிறேன், ஆனால் எனக்கு நல்ல ஊதியம் கிடைப்பதில்லை. இவரோ இருக்கையில் உட்கார்ந்தபடி கொழுத்த சம்பளத்தை பெறுகிறார். இந்து சமயம் முன்னேற்றத்தை தடுக்கிறது என்னும் குற்றச்சாட்டும் இதே போன்ற அறியாமையினால் வருவதே. வேத நாகரிகம் தன்னுணர்விற்கானது. இது புத்திசாலிகளுக்கு உரித்தானது. புத்திசாலி மனிதன் கழுதையைப் போல உழைப்பதில்லை. மாறாக அவன் பற்பல இதர பிறவிகளில் அடைய முடியாத தன்னுணர்வை அடைவதற்காக முயல்வான். சில நேரங்களில் நாம் எஸ்கேபிஸ்ட் ஆபத்திற்கு பயந்து தப்பியோடுவார் என்று முத்திரையிடப்படுகிறோம். எஸ்கேபிஸ்ட் அதாவது ஆபத்திற்கு பயந்து தப்பியோடுவோர் என்று முத்திரையிடப்படுகிறோம். இந்த சாதுக்கள்லாம் ஆபத்துக்கு பயந்து தப்பி ஓடிடுறாங்க, சரியாக உழைக்கிறதில்ல அப்படின்னு முத்திரையிடப்படுகிறோமா. சாதுக்கள்லாம் முத்திரையிடப்படுகிறார்களாம். அதான் சொல்கிறேன், சில நேரங்களில் நாம் எஸ்கேபிஸ்ட் ஆபத்திற்கு பயந்து தப்பியோடுவோர் என்று முத்திரையிடப்படுகிறோம். அவர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு என்ன? ஒரு சீடர் சொல்கிறார், வாழ்வின் உண்மை நிலையிலிருந்து நாம் தப்பியோடுவதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா சொல்கிறார், ஆம், அவருடைய உண்மை நிலையிலிருந்து நாம் தப்பியோடுகிறோம். ஆனால் அவருடைய உண்மை நிலை நாய்களின் ஓட்ட பந்தயத்தை போன்றதாகும். நம்முடைய உண்மை நிலையோ கிருஷ்ண உணர்வு எனப்படும் தன்னுணர்வில் முன்னேற்றம் காண்பதாகும். இதுவே வேறுபாடு. இதனால்தான் பௌதிகவாதிகள் மூடர்கள் அல்லது கழுதைகள் என்று வர்ணிக்கப்படுகின்றனர். ஏனெனில் கழுதை தெளிவான லாபம் ஏதுமின்றி மிகவும் கடினமாக உழைக்கிறது. அது வண்ணானுக்கான மூட்டையாக துணிகளை சுமக்கிறது. அதன் பிரதிபலனாக வண்ணான் அதற்கு கொஞ்சம் புல் கொடுக்கிறான். அந்த புல்லை தின்றபடி வண்ணானின் வீட்டு வாசலில் கழுதை நிற்க வண்ணான் மீண்டும் அதன் மீது பொதியேற்றுகிறான். இந்த வண்ணானின் பிடியிலிருந்து தப்பினால் எங்கு வேண்டுமானாலும் எனக்கு புல் கிடைக்கும், நான் ஏன் பொதி சுமக்க வேண்டும் என்று சிந்திக்கும் அறிவு கழுதையிடம் கிடையாது. இவ்வுலகில் லௌகீகமாக உழைப்பவர்களும் இது போன்றே உள்ளனர். அவர்கள் அலுவலகத்தில் துளியும் ஓய்வின்றி மிகவும் மும்முரமாக உழைக்கிறார்கள். நாம் அவர்களை காண சென்றால் இப்போது மிகவும் வேலையாயிருக்கிறேன் என்கிறார்கள். சிரிக்கிறார் பிரபுபாதா. இவ்வளவு மும்முரமாக இருப்பதன் பயன் என்ன? 2 துண்டு ரொட்டி, ஒரு கோப்பையின் தேநீர், அவ்வளவுதான். சிரிக்கிறார் பிரபுபாதா. இதற்காகவா நீங்கள் இவ்வளவு மும்முரமாக வேலை செய்கிறீர்?
அல்லது அவன் நாள் முழுவதும் மும்முரமாக வேலை செய்து மாலையில் தனது வருவாய் கணக்கை பார்த்து, ஆஹா, 1000 ரூபாயாக இருந்தது இப்போது 2000 விட்டது என்று கூறி திருப்தி அடைகிறான். ஆனால் அவனிடமிருந்த பணம் 1000 2000 அதிகரித்திருந்தாலும் அவன் சாப்பிடுவது அதே 2 துண்டு ரொட்டியும் ஒரு கோப்பை தேநீரும் தான். இருந்தும் அவன் கடினமாகவே உழைப்பான். இதனால்தான் கர்மிகள் அப்படின்னா ஆன்மீக வாழ்வில் ஆர்வமின்றி பௌதிக செயல்களில் மூழ்கியிருப்பவர்கள் கர்மிகள், மூடர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மையான குறிக்கோளுமின்றி கழுதையை போன்று உழைக்கிறார்கள். வேத நாகரிகமோ மாறுபட்டதாகும். அவர்களது கேள்வியில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு சரியானதன்று. வேத நாகரிகமோ மாறுபட்டதாகும். அவர்களது கேள்வியில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு சரியானதன்று. வேத வழக்கத்தில் மக்கள் சோம்பேறிகளாக இருக்கவில்லை. அவர்கள் உயர்ந்த நோக்கத்திற்காக மிகவும் மும்முரமாக உழைத்தனர். அதுதான் வேத நாகரிகத்தில் ரிஷிகள்லாம் சோம்பேறியார்களை மும்முரமாக அதாவது முன்னேற்றத்திற்காக உழைத்தார்கள். அவங்க அந்த மும்முரமான பணியின் முக்கியத்துவத்தை பிரகலாத மகாராஜா வலியுறுத்துகிறார். கௌமார ஆச்சரியத் பிராக்ஞோ, குழந்தை பருவத்திலிருந்தே ஒருவன் தன்னுணர்விற்காக உழைக்க வேண்டும். ஒரு நொடியை கூட இழந்துவிடக்கூடாது. அதுவே வேத நாகரிகம். பௌதிக பணியில் இருப்பவர்களோ எங்களை பார்த்து, இவர்கள் நம்மை போன்று நாய்களையும் கழுதைகளையும் போன்று உழைக்காமல் தப்பியோடுகிறார்களே என்கின்றனர். ஆம், உங்களுடைய பயனற்ற முயற்சிகளிலிருந்து நாங்கள் தப்பிக்கின்றோம். தன்னுணர்வை வலியுறுத்தும் வேத நாகரிகம் வர்ணாசிரமம் என்னும் சமூக அமைப்பிலிருந்து தொடங்குகிறது. வர்ணாசிரம ஆச்சாரவதா புருஷேன பரக புமான் விஷ்ணுர் ஆரத்தியதே. ஒவ்வொருவரும் தனது தொழிற்கடமைகளின் பலன்களை விஷ்ணு அல்லது கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். விஷ்ணு புராணத்தில் 3.8.9 கூறப்பட்டிருக்கிறது. இதனால்தான் வேத வழிமுறை வர்ணாசிரமம் ஆன்மீக கண்ணோட்டமுடைய சமுதாய அமைப்பு எனப்படுகிறது. வர்ணாசிரம முறையில் 4 சமுதாய பிரிவுகளும் 4 ஆன்மீக பிரிவுகளும் உள்ளன. பிராமணர்கள், அதாவது ஆசிரியர், புரோகிதர் முதலியோர். சத்திரியர்கள், அதாவது நிர்வாகி, போர் வீரர் முதலியோர். வைசியர்கள், விவசாயி, வியாபாரி முதலியோர். சூத்திரர்கள், தொழிலாளி, கலைஞன் முதலியோர் ஆகியோர் 4 சமுதாய பிரிவினர்கள் ஆவர். பிரம்மச்சாரிகள், அதாவது மாணவர்கள். கிருகஸ்தர்கள், இல்லறத்தவர்கள். வானப்பிரஸ்தர்கள், ஓய்வு பெற்றவர்கள். சந்நியாசிகள், துறவிகள் ஆகியோர் 4 ஆன்மீக பிரிவினர்கள் ஆவர். ஆயினும் இவர்கள் அனைவரது இறுதி குறிக்கோளும் விஷ்ணுர் ஆராத்தியதே, முழுமுதற் கடவுள் விஷ்ணுவை வழிபடுவதே. அதுவே நோக்கம். தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் பெயரளவு நவீன நாகரிகத்தை சார்ந்தவர்கள் வர்ணாசிரமத்தை அறியவில்லை என்பதால் நாய்களை போன்று அல்லல்படும் சமுதாயத்தை உருவாக்கியுள்ளனர். நாய் 4 கால்களில் ஓடுகிறது, இவர்கள் 4 சக்கரங்களில் ஓடுகின்றனர். இவ்வாறு 4 சக்கரங்களில் ஓடுவதை இவர்கள் நாகரிக முன்னேற்றமாக நினைக்கின்றனர். வேத நாகரிகம் இதிலிருந்து வேறுபட்டதாகும். நாரத முனிவர் கூறுகிறார். ஸ்ரீமத் பாகவதம் 1ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். தஸ்யைவ ஹேதோ பிரயதேத கோவிதோ ந லப்யதே யத் பிரமதாம் உபர்யதக. கற்றறிந்த அறிவாளிகள் எண்ணற்ற முற்பிறவிகளில் தவறவிட்டதை அடைவதற்காக இப்பிறவியை பயன்படுத்துவர். அதாவது தன்னுணர்விற்காகவும் இறை உணர்விற்காகவும் இப்பிறவியை பயன்படுத்துவர். அப்படியெனில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லையா என்று சிலர் வினவலாம். ஆம், உங்களுடைய பௌதிக நிலையை மேம்படுத்துவதற்காக எதையும் செய்ய வேண்டியதில்லை. விதியினால் உங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள பௌதிக இன்பத்தை நீங்கள் எங்கிருந்தாலும் அடைவீர். கிருஷ்ண உணர்வை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். மற்ற விஷயங்கள் தானாக கிடைக்கும். அவை எவ்வாறு கிடைக்கும்? காலேன சர்வத்திர கபீர ரம்ஹசா. நித்தியமான காலத்தின் ஏற்பாட்டில் அனைத்தும் உரிய நேரத்தில் கிடைக்கப்பெறும். துன்பத்தை விரும்பாத போதிலும் உங்களுக்கு துன்பம் தானாக வருகிறது என்பதை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். துன்பத்தைப் போலவே கடினமாக உழைக்காவிட்டாலும் உங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள இன்பமும் தானாக உங்களை வந்தடையும். இதையே பிரகலாத மகாராஜரும் கூறுகிறார். நதத் பிரயாசக கர்த்தவ்யம். லௌகிக இன்பத்திற்காக உங்களது ஆற்றலை வீணடிக்கக்கூடாது.
ஏனெனில் விதிக்கப்பட்ட இன்பத்திற்கு அதிகமாக உங்களால் அடைய முடியாது. அது இயலாததாகும். இயல்பாக நான் பெறும் இன்பத்தை காட்டிலும் அதிகமான பௌதிக இன்பத்தை கடின உழைப்பின் மூலமாக என்னால் பெற முடியாது என்பதை எவ்வாறு நான் நம்புவது? என்னதான் உடம்பெல்லாம் எண்ணெய் தடவினாலும் ஒற்றை மணி தான் ஒட்டும்னு சொல்லுவாங்கள்ல, அவ்வளோதான் ஒட்டும். எவ்வளோ கடினமாக உழைச்சாலும் நம்ம கையில் எது நிற்குமோ அதான் நிற்கும். இல்லைனா வேறு ஏதாவது செலவு வந்துடும். ஏதாவது ஒரு எப்படியாவது மொத்தம் நம்ம நினச்சதை அடைய முடியுன்றது கிடையாது. என்ன நம்மளுக்கு கிடைக்கணும் இருந்தால் அதான் கிடைக்கும். அதான் இங்கே சொல்கிறார். அதிகமான பௌதிக இன்பத்தை கடின உழைப்பின் மூலமாக என்னால் பெற முடியாது என்பதை எவ்வாறு நான் நம்புவது? நீங்கள் விரும்பாவிட்டாலும் பல்வேறு வகையான துன்பங்களை அனுபவிக்க வேண்டியுள்ளது என்பதை வைத்து இதனை நம்பலாம். துன்பத்தை விரும்புவோர் எவரும் உளரோ? எடுத்துக்காட்டாக இந்தியாவில் மகாத்மா காந்தி தனது சொந்த நாட்டு மக்களாலேயே கொல்லப்பட்டார். அவர் மிகப்பெரிய மனிதராகவும் நிறைய ஆதரவாளர்களால் பாதுகாக்கப்பட்டவராகவும் எல்லாராலும் நேசிக்கப்பட்டவராகவும் இருந்தார். ஆயினும் அவர் கொல்லப்பட்டார். இதுதான் விதி. இத்தகைய துன்பமான நிலையிலிருந்து யாரால் உங்களை காப்பாற்ற முடியும்? எனவே நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். துன்பங்கள் எனக்கு பலவந்தமாக வருவதைப் போல துன்பத்திற்கு எதிரான இன்பம் அந்த துன்பத்திற்கு எதிரான நிலையும் தானாக வந்தடையும். ஆகவே துன்பத்தை தவிர்ப்பதற்கும் பெயரளவு இன்பத்தை அடைவதற்குமான முயற்சிகள் நான் ஏன் நேரத்தை வீணடிக்க வேண்டும்? மாறாக என் ஆற்றலை கிருஷ்ண உணர்விற்காக பயன்படுத்தலாமே. இவ்வாறு நினைப்பதே புத்திசாலித்தனம். விதியை உங்களால் மாற்ற முடியாது. பத்திரிகையின் கேள்வி இதை பற்றி தானே உள்ளது என்று பிரபுபாதா கேட்குறார். அப்போ அந்த புஷ்டகிருஷ்ணர் அப்படின்ற சீடர் சொல்கிறார். புஷ்டகிருஷ்ணர் சொல்கிறார், ஆம், வேத நாகரிகம் விதியில் நம்பிக்கை கொண்டிருப்பதால் மக்கள் போதிய அளவு பௌதிகத்தில் முன்னேறவில்லை என்பதே பொதுவான குற்றச்சாட்டு. சில பிரபுபாதர் சொல்கிறார், இல்லை, வேத வழிமுறை எல்லாம் விதிப்படி நடக்கிறது என்று கூறவில்லை. அந்த கூட்டிற்கு பௌதிக வாழ்வில் விதியை மாற்ற முடியாது என்று மட்டுமே பொருள் கொள்ள வேண்டும். ஆனால் உங்களது ஆன்மீக வாழ்க்கை உங்கள் கையில்தான் உள்ளது. நமது கருத்து இதுவே. இவ்வுலகில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான பௌதிக இன்பத்தை மட்டுமே விதி நமக்கு அனுமதிக்கின்றது. மொத்த வேத நாகரிகமும் இந்த புரிந்துணர்வை அடிப்படையாக கொண்டது. ஆகவே நம்முடைய முயற்சிகள் யாவும் தன்னுணர்வை நோக்கி வழிநடத்தப்பட வேண்டும். தடையற்ற பௌதிக இன்பத்தை ஒருவரும் அனுபவிப்பதில்லை. அது சாத்தியமில்லை. ஒரு குறிப்பிட்ட அளவிலான பௌதிக இன்பமும் குறிப்பிட்ட அளவிலான பௌதிக துன்பமும் எப்போதும் கலந்தே காணப்படுகிறது. எனவே வாழ்வின் துன்பத்தை எவ்வாறு உங்களால் தடுக்க முடியாதோ அவ்வாறே வாழ்வின் இன்பத்தையும் உங்களால் தடுக்க முடியாது. அது தானாகவே வந்து சேரும். ஆகவே இத்தகு விஷயங்களில் உங்களது நேரத்தை விரயமாக்க வேண்டாம். உங்களது ஆற்றலை கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றுவதற்காக பயன்படுத்துங்கள். அதுவே சிறப்பு. சரி, புஷ்டகிருஷ்ணர் சொல்கிறார் பிரபுபாதா இடத்துல, சில பிரபுபாதரே, அப்படியெனில் இத்தகைய வேத கொள்கையுடன் வாழும் மக்கள் முன்னேற்றத்திற்கான முயற்சியில் ஈடுபட மாட்டார்கள் என்று கூறுதல் சரியாக இருக்குமா? அப்படியெனில் இத்தகைய வேத கொள்கையுடன் வாழும் மக்கள் முன்னேற்றத்திற்கான முயற்சியில் ஈடுபட மாட்டார்கள் என்று கூறுதல் சரியாக இருக்குமா? சில பிரபுபாதர் சொல்கிறார், இல்லை, முன்னேற்றம் உண்மையான முன்னேற்றம் என்றால் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னேற்றத்திற்கான உங்களது முயற்சி பயனற்றது என்னும் பட்சத்தில் அத்தகைய முயற்சியினால் என்ன நன்மை? பௌதிக விதியை உங்களால் மாற்ற முடியாது என்பது உண்மையெனில் அதற்காக ஏன் முயல வேண்டும்? அதைவிட உங்களது ஆற்றலை கிருஷ்ண உணர்வை புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்துங்கள். அதுவே உண்மையான முன்னேற்றம். கடவுளை பற்றியும் உங்களை பற்றியதுமான ஆன்மீக அறிவை முற்றிலும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எங்களது அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பாருங்கள். எவ்வாறு கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைவது என்பதே எங்களது முக்கியமான தொழில். பணம் சம்பாதிப்பதற்கான பெரிய இயந்திரங்களுடன் கூடிய பெரிய தொழிற்சாலைகளை திறப்பதில் எங்களுக்கு விருப்பமில்லை. எங்களுக்கென்று விதிக்கப்பட்டுள்ள பௌதிக இன்ப துன்பத்தில் நாங்கள் திருப்தி அடைந்துள்ளோம். அதே சமயத்தில் எங்களது ஆற்றலை கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றுவதற்காக பயன்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த ஆவலுடன்
உள்ளோம். இதுவே கருத்து. வேத நாகரிகம் கடவுளை உணர்வதற்கானது. விஷ்ணுர் ஆராத்தியதே. வேத வழிமுறையில் மக்கள் அதற்காக முயல்கின்றனர். உண்மையில் வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்றுபவர்கள் ஒருபோதும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு முயல்வதில்லை. இன்றும் இந்தியாவில் கும்பமேளாவின் போது லட்சக்கணக்கான மக்கள் கங்கையில் நீராடுவதை காணலாம். நீங்கள் கும்பமேளாவை பார்த்ததுண்டா? ஒரு சீடர் சொல்கிறார், இல்லை. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், கும்பமேளாவின் போது லட்சக்கணக்கான மக்கள் கங்கையில் நீராட வருகின்றனர். ஏனெனில் அவர்கள் பௌதிக உலகிலிருந்து முக்தி பெற்று ஆன்மீக நிலையை அடைவதில் ஆர்வமாக உள்ளனர். அவர்கள் சோம்பேறிகள் அல்ல. பிரயாகை என்னும் புனிதமான இடத்தில் கங்கையில் நீராடுவதற்காக அவர்கள் 10,000 மைல் பயணிக்கின்றனர். ஆகையால் இம்மக்கள் நாய்படாத பாடுபட்டு உழைப்பதில் மும்முரமாக இல்லை என்ற போதிலும் இவர்கள் சோம்பேறிகள் கிடையாது. யானிஷா சர்வபூதானம் தஸ்யாம் ஜாகர்தி சம்யமி. சாதாரண மக்களுக்கு இரவாக இருப்பது சுய கட்டுப்பாடுடைய மனிதனுக்கு விழித்திருக்கும் நேரமாகும். சுய கட்டுப்பாடுடைய மனிதன் அதிகாலையில் எழுகிறான். மற்றவர்களுக்கு அது நள்ளிரவாக தோன்றலாம். மற்றவர்கள் உறங்குகையில் அவன் தன்னுணர்விற்காக உழைக்கிறான். அதுபோலவே நாய்களையும் கழுதைகளையும் போன்று பகலில் பாடுபடுவோர் நாங்கள் உழைக்கிறோம், ஆனால் இந்த ஆன்மீகவாதிகள் உழைப்பதில்லை என்று நினைக்கின்றனர். எனவே பௌதிகம் ஆன்மீகம் என்று 2 வேறுபட்ட தலங்கள் உள்ளன. இந்தியாவில் தற்போது அனுஷ்டிக்கப்படும் வேத நாகரிகம் சிதைவுற்றுள்ள போதிலும் அதனை பின்பற்றுபவர்கள் சோம்பேறிகள் அல்லர். அவர்கள் மிக மிக சுறுசுறுப்பானவர்கள். அது மட்டுமின்றி கௌமார ஆச்சரியத் பிராக்ஞோ தர்மான் பாகவதான் இஹ. அவர்கள் வாழ்வின் தொடக்கத்திலிருந்தே தன்னுணர்வை, அதாவது ஆன்மீக தன்னுணர்வை பெற முயல்கின்றனர். அவர்கள் எந்த அளவிற்கு சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள் என்றால் தங்களது சுறுசுறுப்பான தன்மையை குழந்தை பருவத்திலிருந்தே தொடங்க விரும்புகின்றனர். ஆகவே அவர்களை சோம்பேறிகள் என்று நினைப்பது தவறாகும். வேத நாகரிகத்தை பின்பற்றுவோரை சோம்பேறிகள் என்றும் முன்னேற்றத்தை தடுப்பவர்கள் என்றும் குற்றம் சாட்டுவோர் உண்மையான முன்னேற்றம் என்றால் என்ன என்பதை அறியாதவர்களாக இருப்பார்கள். பொருளாதார முன்னேற்றம் என்னும் பொய்யான முன்னேற்றத்தில் வேத நாகரிகம் நாட்டம் கொள்வதில்லை. எடுத்துக்காட்டாக, தற்போதைய மக்கள் நாங்கள் குடிசையிலிருந்து வானுயர்ந்த கட்டிடங்களுக்கு மாறியுள்ளோம் என்று சில நேரங்களில் தற்பெருமை கொள்கின்றனர். அவர்கள் இதனை முன்னேற்றமாக கருதுகின்றனர். வேத நாகரிகத்திலோ தன்னுணர்வில் எவ்வளவு முன்னேறியுள்ளேன் என்பதை ஒருவன் சிந்திக்கிறான். அவன் குடிசையில் வாழலாம், இருந்தும் தன்னுணர்வில் மிகவும் முன்னேறியவனாக இருக்கலாம். ஆனால் அவன் தனது குடிசையை வானுயர்ந்த கட்டிடமாக மாற்றுவதில் தனது நேரத்தை வீணடித்தால் அவனது மொத்த வாழ்வும் வீணடிக்கப்படுகிறது. மேலும் மறுபிறவியில் நாயாக போகிறேன் என்பதை அவன் அறிவதில்லை. புஷ்டகிருஷ்ணர் சொல்கிறார், சில பிரபுபாதரே, விதியை மாற்ற முடியாது எனும்போது பிறக்கும் குழந்தையை மிருகத்தை போன்று ஏன் அலையவிடக்கூடாது என்னும் கேள்வி எழலாம். அவனுக்கு என்ன நிகழ்ந்தாலும் சில பிரபுபாதர் சொல்கிறார், இல்லை, அதுவே மனித பிறவின் அனுகூலமான நிலையாகும். நீங்கள் குழந்தையை ஆன்மீகத்தில் பயிற்றுவிக்கலாம், அது சாத்தியம். எனவேதான் தஸ்யைவ ஹேதோ பிரயதேத கோவிதோ, லட்சக்கணக்கான தாழ்ந்த பிறவிகளில் அடைய முடியாததை அடைவதற்கு இந்த மதிப்புமிக்க மனித பிறவியை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறோம். துர்லபம் மானுஷ ஜென்ம அப்படின்றது. அந்த ஆன்மீக நோக்கத்திற்காகவே உங்களுடைய ஆற்றலை பயன்படுத்த வேண்டும். இதற்கான வாய்ப்பு மனித பிறவியில் மட்டுமே கிடைக்கிறது. அஹேதுகி அப்ரதிஹதா, அதாவது கிருஷ்ண உணர்வு எனப்படும் பகவானுக்கான தூய பக்தி தொண்டை தற்போது உங்களால் அடைய முடியும். இதனை எதனாலும் தடுக்க முடியாது. பெயரளவிலான பௌதிக இன்பத்தில் நீங்கள் அடைய பெறும் முன்னேற்றம் எவ்வாறு ஏற்கனவே விதிக்கப்பட்டதாகவும் தடுக்கப்பட முடியாததாகவும் உள்ளதோ, அவ்வாறே உங்களது ஆன்மீக முன்னேற்றமும் அதற்காக நீங்கள் முயலும்போது தடுக்கப்பட முடியாததாகும். உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. இதனை புரிந்து கொள்ள முயலுங்கள்.
அந்த புஷ்டகிருஷ்ணர் என்ற சீடர் சொல்கிறார், அப்படியெனில் வேத வழிமுறை அல்லது சனாதன தர்மத்தில் எல்லாம் விதிப்படி நடக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியாது. இதில் முன்னேற்றத்திற்கான முயற்சி உண்மையிலேயே உள்ளது என்று கூறலாமா? சில பிரபுபாதா சொல்கிறார், நிச்சயமாக ஆன்மீக முன்னேற்றம் உண்டு, எல்லாம் விதிப்படியா என்னும் கேள்விக்கு நான் அடிக்கடி பின்வரும் எடுத்துக்காட்டை வழங்குவதுண்டு. நீதிமன்றத்தில் ஒருவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதாக எடுத்துக்கொள்வோம். அதனை யாராலும் தடுக்க முடியாது. அந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதியால் கூட அதனை தடுக்க முடியாது. ஆயினும் தண்டனை பெற்ற மனிதன் மன்னரிடம் கருணையை வேண்டினால் மன்னரால் அத்தீர்ப்பை மாற்ற முடியும். அவரால் சட்டத்திற்கு முற்றிலுமாக அப்பாற்பட்டு செயல்பட முடியும். ஆகவே பிரம்ம சம்மிதை 5.54 கூறுகிறது, கர்மாணி நிர்தகதி கிந்து ந பக்தி பாஜாம். விதியை கிருஷ்ணரால் தமது பக்தர்களுக்காக மாற்ற முடியும். அவரின்றி விதியை மாற்றுதல் சாத்தியமன்று. எனவே கிருஷ்ணரிடம் சரணமடைவது மட்டுமே நமது ஒரே கடமையாகும். நீங்கள் பொருளாதார முன்னேற்றத்தின் மூலமாக செயற்கையான முறையில் அதிக இன்பத்தை விரும்பினால் அது இயலாததாகும். புஷ்டகிருஷ்ணர் சொல்கிறார், 3வது கேள்வியை எழுப்பலாமா? சில பிரபுபாதர், இல்லை, முதலில் இதுவரை கேட்டவற்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் அடுத்த கேள்விக்கு முன்னேறுவதில் ஆவலாக இருக்கிறீர்? சிரிக்கிறார். உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ள முயலுங்கள். முதல் கருத்து, உங்களுடைய விதியை மாற்ற முடியாது. இது உண்மை. ஆயினும் உங்களது விதி எப்படி இருந்தாலும் நீங்கள் கிருஷ்ண உணர்வை பெற முயன்றால் ஆன்மீக வெற்றியை அடைய முடியும். இல்லையேல் கௌமார ஆச்சரேத், குழந்தை பருவத்திலிருந்து கிருஷ்ண உணர்வை மேற்கொள்ளுங்கள் என்று பிரகலாத மகாராஜர் தமது நண்பர்களை ஏன் அறிவுறுத்த வேண்டும்? விதி மாற்றப்பட முடியாதது என்றால் பிரகலாத மகாராஜர் இதனை ஏன் வலியுறுத்த வேண்டும்? பொதுவாக விதி என்பது உங்களது பௌதிக வருங்காலத்தை குறிக்கிறது. அதை உங்களால் மாற்ற முடியாது. அதே சமயத்தில் ஆன்மீக வாழ்வை மேற்கொள்ளும் போது அதை கூட மாற்ற முடியும், விதியை கூட மாற்ற முடியும். புஷ்டகிருஷ்ணர் கூறுகிறார், அப்ரதிஹதா என்றால் என்ன? ஆன்மீக முன்னேற்றத்தை தடுக்க முடியாது என்று நீங்கள் கூறினீர். சில பிரபுபாதா சொல்கிறார், அப்ரதிஹதா என்பதை பின்வருமாறு விளக்கலாம். ஏதேனும் ஒரு துன்பம் உங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளதாக எடுத்துக்கொள்வோம். துன்பத்திற்கான அந்த பெயரளவு விதிக்கு மத்தியிலும் நீங்கள் கிருஷ்ண உணர்வினை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய துன்பம் குறைக்கப்படும் அல்லது முற்றிலுமாக அகற்றப்படும். அப்படியே துன்பப்பட நேர்ந்தாலும் உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தில் எந்த தடையும் இருக்காது. இதுவே அப்ரதிஹதா என்பதன் பொருளாகும். அப்படியே துன்பப்பட நேர்ந்தாலும் உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தில் எந்த தடையும் இருக்காது. இதுவே அப்ரதிஹதா என்பதன் பொருளாகும். பிரகலாத மகாராஜரை நினைத்து பாருங்கள். அவரது தந்தை அவரை பல வழியில் துன்புறுத்தினார். பிரகலாதரோ அவற்றால் பாதிக்கப்படாமல் ஆன்மீகத்தில் முன்னேறினார். துன்புறுத்துவதற்கான தந்தையின் முயற்சிகளை பிரகலாதர் பொருட்படுத்தவில்லை. வாழ்வின் இத்தகைய நிலையே அப்ரதிஹதா எனப்படுகிறது. நீங்கள் கிருஷ்ண உணர்வை மேற்கொள்ள விரும்பினால் உங்களது பௌதிக வாழ்வின் நிலையினால் அதனை தடுக்க முடியாது. இதுவே முன்னேற்றத்தின் உண்மையான தளமாகும். உங்களுடைய பௌதிக நிலையை பொறுத்தவரை பொதுவாக அதனை கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் துன்பப்பட்டே ஆக வேண்டும். ஆயினும் பக்தனை பொறுத்த மட்டில் அந்த துன்பத்தை கூட நிறுத்தவோ குறைக்கவோ இயலும். அவ்வாறு இல்லையெனில் கிருஷ்ணரின் வாக்கு பொய்யானதாக ஆகிவிடும். அகம் துவாம் சர்வ பாபேப்ய மோக்ஷயிஷ்யாமி. உனது பாவச் செயல்களின் எல்லா விளைவுகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிக்கிறேன். பகவத்கீதை 18வது அத்தியாயம் 66 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுகிறது. என்னுடைய பாவ செயல்களினால் விளையும் துன்பங்களை நான் அனுபவித்தே தீர வேண்டும். ஆயினும் கிருஷ்ணர் கூறுகிறார், நான் உன்னை எல்லா பாவச் செயல்களின் விளைவுகளிலிருந்தும் விடுவிக்கிறேன். இது தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பொதுவாக விதியை மாற்ற முடியாது. எனவே கிருஷ்ண உணர்வின்றி உங்களது பௌதிக விதி அல்லது பொருளாதார நிலையில் கிருஷ்ண உணர்வின்றி உங்களது பௌதிக விதி அல்லது பொருளாதார நிலையினை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு நேரத்தை வீணடிப்பதற்கு பதிலாக உங்களது அரிய மனித ஆற்றலை கிருஷ்ண உணர்வை பெறுவதில் ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ண உணர்வு எதனாலும் தடுக்கப்பட முடியாதது. எத்தனையோ மக்கள் கடுமையாக உழைப்பதை நாம் காண்கிறோம். அவர்கள் அனைவராலும் ஃபோர்டு
அல்லது ராக்கி ஃபெல்லராக ஆகிவிட முடியுமா? ஏன் முடிவதில்லை? அனைவருமே திறம்பட முயல்கின்றனர். ஆனால் விதிவசத்தினால் ஃபோர்டு செல்வந்தரானார். அவருக்கு அவ்வாறு விதி இருந்ததால் அவரால் செல்வந்தராக முடிந்தது. மற்றொருவனும் ஃபோர்டை போலவே கடுமையாக உழைக்கலாம், ஆனால் அவனும் ஃபோர்டை போல செல்வந்தன் ஆவான் என்பது நிச்சயமில்லை. இதுவே நடைமுறை. நாய்களையும் கழுதைகளையும் போன்று கடினமாக உழைப்பதன் மூலமாக உங்களால் விதியை மாற்ற முடியாது. அது சாத்தியமல்ல. ஆயினும் உங்களது சிறப்புமிக்க மனித ஆற்றலால் கிருஷ்ண உணர்வின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த முடியும். இதுவே உண்மை. ஒரு சீடர் சொல்கிறார், சில பிரபுபாதரே, விதியை மாற்ற முடியாதெனில் இந்த யாகத்தை செய்து மகிழ்ச்சியாயிரு என்று கிருஷ்ணர் கூறுவதன் பொருள் என்ன? சில பிரபுபாதர் கூறுகிறார், யாகம் என்பது எதை குறிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? சீடர் சொல்கிறார், விஷ்ணுவிற்கு அல்லது கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படுவதே யாகம். சில பிரபுபாதர் சொல்கிறார், ஆம், யாகம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்கானது. கிருஷ்ணர் திருப்தி அடைந்தால் அவரால் விதியை மாற்ற முடியும். கர்மாணி நிர்தகதி கிந்துச்ச பக்தி பாஜாம். கிருஷ்ணருக்கு அன்புடனும் பக்தியுடனும் தொண்டாற்றுபவர்களின் விதியை கிருஷ்ணரால் மாற்றி அமைக்க முடியும். எனவே யாகம் என்றால் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதே. எங்களது கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஒட்டுமொத்த நோக்கம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதே. இதுவே எங்களது முழுமையான பணி. மற்ற செயல்கள் எதுவும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதில்லை. ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மீதான போரை அறிவிக்கும் போது அங்கே கிருஷ்ணருக்கு தொண்டாற்றுதல் அல்லது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துதல் என்னும் கேள்விக்கே இடமில்லை. அவர்கள் தங்களது சொந்த புலன்களை திருப்திப்படுத்துகின்றனர். தான் தோன்றித்தனமான விருப்பங்களுக்கு தொண்டாற்றுகின்றனர். முதல் உலகப் போரும் இரண்டாவது உலகப் போரும் தொடங்கப்பட்ட போது அது கிருஷ்ணரின் திருப்திக்காக செய்யப்படவில்லை. ஜெர்மானியர்கள் தங்களது புலனின்பத்திற்கு ஆங்கிலேயர்களால் இடையூறு ஏற்படக்கூடாது என்று விரும்பினர். அப்படியெனில் அது புலனின்பத்திற்கான போர். ஆங்கிலேயர்கள் புலனின்பத்தை அடைகின்றனர், நம்மால் அடைய முடியவில்லை. சரி, போரிடுவோம். கிருஷ்ணரின் திருப்தி என்னும் கேள்விக்கே அங்கு இடமில்லை. சரி, அடுத்த கேள்வி. அடுத்தது இந்த அத்தியாயத்தோட பூர்த்தியாகுது. அடுத்த அத்தியாயம் கற்பனையால் உருவாக்கப்பட்ட மதம் அப்படின்ற தலைப்பில் அடுத்த அத்தியாயம் தொடங்குது. புஷ்ணகிருஷ்ணர் கேட்குறார், 3வது கேள்வி. சகிப்புத்தன்மை அல்லது பரந்த மனப்பான்மையே இந்து மதத்தின் மிகப்பெரிய பலம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதுவே இந்து மதத்தின் பலவீனமாகவும் கூறப்படுகிறது. எப்படியெனில், மற்ற மதங்களில் இருப்பது போல அனைவருக்கும் பொதுவாக விதிக்கப்பட்ட மத கடமைகள் இந்துக்களிடையே மிக மிக குறைவாக உள்ளது. எல்லா இந்துக்களும் பின்பற்ற வேண்டிய குறைந்தபட்ச அடிப்படை செயல்களை சுருக்கமாக எடுத்துரைக்க வேண்டிய தேவை உள்ளதா? அது இயலுமா? ஸ்ரீல பிரபுபாதர் பதில் கூறுகிறார், வேத சமயத்தை பொறுத்தவரையில் இது பெயரளவிலான இந்துக்களுக்கு மட்டுமானதன்று. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது சனாதன தர்மம் எனப்படுகிறது. அதாவது இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தக்கூடிய இயல்பு மற்றும் கடமையை பற்றியதும் எல்லா உயிர்வாழிகளின் நித்தியமான தர்மமும் ஆகும். இது எல்லா உயிர்வாழிகளுக்கும் ஆனது. இதனால்தான் இது சனாதன தர்மம் என்று கூறப்படுகிறது. இதனை நான் ஏற்கனவே விளக்கியுள்ளேன். உயிர்வாழி சனாதன, அதாவது நித்தியம் உயிர்வாழியானவன். இந்த ஜீவாத்மாவானது உயிர்வாழி சனாதன நித்தியமானவன் எனப்படுகிறான். கடவுளும் சனாதனமானவர். கடவுளின் நித்தியமான இருப்பிடமும் சனாதன தாமம் எனப்படுகிறது. கிருஷ்ணர் பகவத்கீதையில் 8.20 பரஸ்தஸ்மாத்து பாவோ அன்யோ வியக்தோ அவ்யக்தாத் சனாதனக. இதற்கு அப்பால் தோன்றாத மற்றொரு இயற்கை உள்ளது, அது நித்தியமானதாகும். 11வது அத்தியாயத்தில் கிருஷ்ணரும் சனாதன என்று வர்ணிக்கப்பட்டுள்ளார். உங்களுக்கு அது நினைவில் உள்ளதா? கிருஷ்ணர் சனாதனக, நித்தியமானவர்களில் முதன்மையானவர் என்று விளக்கப்பட்டுள்ளார். எனவே வேத வழிமுறை சனாதன தர்மம் என்று கூறப்படுகிறது, இந்து தர்மம் என்று கூறப்படவில்லை. இந்து தர்மம் என்பது தவறான கருத்தாகும். இந்த சனாதன தர்மம் எல்லா உயிர்வாழிகளுக்கும் ஆனது.
பெயரளவிலான இந்துக்களுக்கு மட்டும் உரியதல்ல. இந்து என்னும் சொல்லே தவறான கருத்தின் அடிப்படையில் வந்ததாகும். சிந்து நதிக்கரைக்கு அப்பால் வாழ்ந்த இந்திய மக்களை அழைப்பதற்காக முஸ்லிம்கள் சிந்துக்கள் என்று கூறினர். அதில் அவருடைய உச்சரிப்பில் இருந்த சிக்கலின் காரணத்தினால் அம்மக்கள் ஹிந்துக்கள் என்று அறியப்படலாயினர். தமிழில் அது மேலும் மருவி தமிழ் வழக்கத்திற்கு ஏற்ப இந்துக்கள் என்று பயன்படுத்தப்படுகிறது. நாம் பயன்படுத்துகிறோம். அது பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க. பிரபுபாதா சொல்ல பிராக்கெட்டில் நம்ம தமிழில் அது ஹிந்தியில் ஹிந்து அப்படின்றது, தமிழில் இந்துக்கள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அது பிராக்கெட்டில் இவங்க குறிப்பிட்டுறாங்க. பிரபுபாதா சொல்ல பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க. அதாவது சிந்து ஹிந்து, இது பிரபுபாதா சொல்கிறார். அதாவது ஹிந்து சிந்து நதிக்கு மறுகரையில் உள்ள நிலம் என்பதே ஹிந்துஸ்தான் என்று அழைக்கப்பட்டு இந்தியாவாக ஆகியது. மற்றபடி ஹிந்துஸ்தான் என்பதற்கு வேதத்தில் பிரமாணம் இல்லை. எனவே இந்த ஹிந்து தர்மத்திற்கு வேத பிரமாணம் ஏதும் கிடையாது. உண்மையான வேத தர்மமானது சனாதன தர்மம் அல்லது வர்ணாசிரம தர்மம் எனப்படுகிறது. முதலில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது சனாதன தர்மம் அல்லது வேத தர்மமானது மீறப்பட்டு திரிக்கப்பட்டு தவறாக பிரதிநிதிக்கப்படுகிறது. இதனால் வேத தர்மம் ஹிந்து மதம் என்று தவறாக அறியப்படுகிறது. இது தவறான புரிந்துணர்வாகும். உண்மையான புரிந்துணர்வு அன்று. நாம் சனாதன தர்மம் அல்லது வர்ணாசிரம தர்மத்தை கற்றறிய வேண்டும். அப்போது வேத சமயம் என்றால் என்ன என்பதை அறிவோம். ஒவ்வொரு உயிர் வாழியும் நித்தியமானவன், சனாதனமானவன். கடவுளும் நித்தியமானவர். நித்தியமானது தான் சனாதனம் சொல்லப்படுது. ஒவ்வொரு உயிர் வாழியும் நித்தியமானவன், சனாதனமானவன். கடவுளும் நித்தியமானவர். நாம் கடவுளுடன் அவரது சனாதன தாமத்தில் அவரது நித்தியமான இருப்பிடத்தில் வாழ முடியும். இந்த பரிமாற்றமே சனாதன தர்மம் அல்லது உயிர் வாழியின் நித்தியமான இயல்பு மற்றும் கடமை எனப்படுகிறது. எனவே வேத சமயம் என்றால் அது சனாதன தர்மமாகும். இது தர்மம் அன்று. கிருஷ்ணரை சனாதனக என்று வர்ணிக்கக்கூடிய பகவத்கீதையின் ஸ்லோகத்தை படியுங்கள் என்று ஒரு சீடரிடத்தில் பரிந்துரைக்கிறார். அந்த ராதாவல்லபன் என்ற ஒரு சீடர் படிக்கிறார். துவம் அக்ஷரம் பரமம் வேதி தவ்யம், துவம் அஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம், துவம் அவ்யய சாஸ்வத தர்மகோப்தா, சனாதனஸ்துவம் புருஷோ மதோ மே. அறிய வேண்டியவற்றில் முதன்மையானவர் நீரே. யார்? கிருஷ்ணர் பார்த்து புகழ்கிறார். அறிய வேண்டியவற்றில் முதன்மையானவர் நீரே. எல்லா அகிலங்களுக்கும், அதாவது அர்ஜுனன் புகழ்கிறார் கிருஷ்ணரை. அறிய வேண்டியவற்றில் முதன்மையானவர் நீரே. எல்லா அகிலங்களுக்கும் இறுதி ஆதாரம் நீரே. நீரே அழிவற்றவர், மிக பழமையானவர், தர்மத்தின் நித்திய பாதுகாவலர் மற்றும் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள். இதுவே எனது அபிப்பிராயம் அப்படின்னு பகவத்கீதை 11 அத்தியாயம் 18 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், இந்த புரிந்துணர்வு தேவைப்படுகிறது. கிருஷ்ணர் நித்தியமானவர், அதாவது சனாதனமானவர். நாமும் நித்தியமானவர்கள், நாமும் சனாதனமானவர்கள். நாம் அவருடன் வாழ்ந்து உணர்ச்சிகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய இடமும் நித்தியமானது, அது சனாதன தாமம் சொல்லப்படுது. இந்த நித்தியமான அன்பு பரிமாற்றத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிமுறையும் நித்தியமானது. அந்த வழிமுறையே சனாதன தர்மம் அல்லது நித்தியமான மதம் என்று அறியப்படுகிறது. இது அனைவருக்கும் உரித்தானதாகும். புஷ்ணகிருஷ்ணர் என்ற பக்தர் சொல்கிறார், மக்கள் சனாதன தர்மத்தை நடைமுறையில் தங்களது அன்றாட வாழ்வில் எவ்வாறு கடைபிடிக்க முடியும்? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்பவே சொல்லியிருக்கார் ஸ்ரீல பிரபுபாதர். பாருங்கள், சனாதன தர்மத்தை பற்றி அழகாக சொல்லியிருக்கார். இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், சனாதன தர்மம்னா என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த சம்பாஷணை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், புஷ்ணகிருஷ்ணர் என்ற பக்தர் கேட்குறார், மக்கள் சனாதன தர்மத்தை நடைமுறையில் தங்களது அன்றாட வாழ்வில் எவ்வாறு கடைபிடிக்க முடியும்? ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், நாம் எவ்வாறு இதனை செய்கிறோம்? நம்முடைய வழிமுறை நடைமுறைக்கு உகந்ததாக இல்லையா? கிருஷ்ணர் வேண்டுகிறார், மன்மனா பப மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு. எப்போதும் என்னை நினைத்து கொண்டிரு, என்னுடைய பக்தனாகு, என்னை வழிபடு, உன்னுடைய வணக்கங்களை எனக்கு அர்ப்பணி. பகவத்கீதை 18 அத்தியாயம் 65 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஏதேனும் நடைமுறை சிக்கல் உள்ளதா? இதில் ஏதேனும் சிரமம் உள்ளதா? மன்மனா என்னை நினைத்து கொண்டிரு, என்னுடைய பக்தனாக என்னை வழிபடு.
உன்னுடைய வணக்கங்களை எனக்கு அர்ப்பணி. இதில் ஏதேனும் நடைமுறை சிக்கல் உள்ளதா? இதில் ஏதேனும் சிரமம் உள்ளதா? கிருஷ்ணர் சத்தியம் செய்கிறார். மாம் ஏவைஷ்ய அசம்சய, நீ இதை செய்தால் என்னிடம் வந்தடைவாய். நீ இதை செய்தால் என்னிடம் வருவாய். ஐயமின்றி என்னிடம் வருவாய். சந்தேகமே கிடையாது. நீங்கள் ஏன் இதனை செய்யக்கூடாது? அடுத்ததாக கிருஷ்ணர் வேண்டுகிறார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ. கற்பனையால் உருவாக்கப்பட்ட எல்லா வகையான தர்மங்களையும் கைவிட்டு என்னிடம் சரணம் அடை. அதான் சர்வதர்மம் பரித்யஜ்ய. பகவத்கீதை 18:66. இது நடைமுறைக்கு உகந்த மத வழிமுறை. எளிமையான முறையில் கிருஷ்ணரிடம் சரணடைந்து நான் கிருஷ்ண பக்தன், கிருஷ்ணரின் சேவகன் என்று நினையுங்கள். இந்த எளிமையான அணுகுமுறையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது அனைத்தும் உடனடியாக நிறைவேற்றப்படும். உண்மையான தர்மம், உண்மையான மதம் என்றால் தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். கடவுள் என்ன சொல்கிறாரோ அதுவே தர்மம். இங்கே கடவுள் கூறுகிறார், கற்பனையால் உருவாக்கப்பட்ட எல்லா தர்மங்களையும் கைவிட்டு என்னை மட்டும் சரணமடை. இந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் கிருஷ்ணரின் அறிவுரையை ஏற்கக்கூடாது? அவருடைய அறிவுரைக்கு அப்பால் ஏன் செல்கிறீர்? இதுவே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாகும். உண்மையான நித்திய மதமாகிய சனாதன தர்மத்திற்கும் உங்களது கற்பனையால் உருவாக்கப்பட்ட தர்மத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை நீங்கள் அறியவில்லை. நீங்கள் தவறான மத வழிமுறையை ஏற்றுக்கொண்டால் அப்போது துன்பப்படுவீர்கள். உண்மையான மத வழிமுறையை ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி அடைவீர்கள். தற்போது உலகின் மற்ற பகுதிகளைப் போலவே இந்தியாவிலும் சனாதன தர்மம் அல்லது வர்ணாசிரம தர்மம் எனப்படும் உண்மையான மத வழிமுறை கைவிடப்பட்டுவிட்டது. இந்தியாவில் அவர்கள் தான் தோன்றித்தனமாக இந்து மதம் என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதுதான் பிரச்சனை. எல்லா இடங்களிலும், குறிப்பாக இந்தியாவிலுள்ள மக்கள் வேத வழிமுறையே உண்மையான மதம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வேத சமயம் என்பது வர்ணாசிரம தர்மமாகும். கடவுளாகிய கிருஷ்ணர் கூறுகிறார், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம். ஆன்மீக மற்றும் பௌதிக முன்னேற்றத்திற்காக 4 வகையான வர்ணங்களும் ஆசிரமங்களும் என்னால் உருவாக்கப்பட்டுள்ளன. பகவத்கீதை 4:13. நாட்டினுடைய சட்டம் எவ்வாறு கட்டாயமானதோ அதுபோல இதுவும் கட்டாயமானதாகும். நான் இந்த சட்டத்தை ஏற்கவில்லை என்று உங்களால் கூற முடியாது. மகிழ்ச்சியான வாழ்வை விரும்பினால் இதனை நீங்கள் ஏற்றாக வேண்டும். உங்களால் சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட முடியாது. அவ்வாறு செயல்பட்டால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு தண்டனை வழங்கப்படும். இங்கே கடவுள் கூறுகிறார், மயா சிருஷ்டம். இந்த வர்ணாசிரம வழிமுறை என்னால் வழங்கப்பட்டது. எனவே நாம் இதனை எவ்வாறு மறுக்க முடியும்? அவ்வாறு மறுத்தால் உண்மையான மதத்தை மறுப்பதாகிவிடும். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். உண்மையான தர்மம் அல்லது உண்மையான சமயம் என்பது கடவுளால் வழங்கப்பட்ட கட்டளையாகும். கடவுள் கூறுகிறார், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசக. மனித சமுதாயத்தின் முறையான நிர்வாகத்திற்காக மக்களுடைய குணங்களையும் கர்மங்களையும் அடிப்படையாக வைத்து 4 விதமான சமூக அமைப்புகளை நான் படைத்துள்ளேன். பகவத்கீதை 4:13. ஆகவே நீங்கள் இதனை ஏற்றாக வேண்டும். அந்த புஷ்டகிருஷ்ணர் என்ற பக்தர் கூறுகிறார், இது எல்லா மக்களுக்குமான பரிந்துரையா? இது எல்லா மக்களுக்குமான பரிந்துரையா என்று கேட்கிறார் புஷ்டகிருஷ்ணர். ஸ்ரீ பிரபுபாதா சொல்கிறார், ஆம், எல்லாருக்கும் உரித்தானது. சமுதாய அமைப்பின் தலையை போன்று செயல்பட்டு எல்லாருக்கும் அறிவுரை வழங்க வல்ல புத்திசாலி மனிதர்களின் பிரிவு ஒன்று இருக்க வேண்டும். அடுத்ததாக சமுதாயத்தை நிர்வகித்து பாதுகாக்கும் பிரிவு. அடுத்தது விவசாயத்தையும் வியாபாரத்தையும் செய்பவர்களின் பிரிவு. அடுத்ததாக தொழிலாளர்களின் பிரிவு ஆகியவை இருக்க வேண்டும். இவை அனைத்தும் பகவத்கீதையில் வழங்கப்பட்டுள்ளன. பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். ஆயினும் நீங்கள் கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடையும் போது இந்த 4 சமுதாய பிரிவுகளுக்கு உட்பட்ட எல்லா விதிமுறைகளையும் உங்களால் கைவிட முடியும். இதைத்தான் கிருஷ்ணர் கூறுகிறார், சர்வதர்மான் பரித்யஜ்ய. இறுதியான அறிவுரை யாதெனில், வேத வழிமுறைகள் உட்பட எல்லா சமய வழிமுறைகளையும் கைவிட்டு என்னிடம் மட்டும் சரணடை. இதுவே எனது உபதேசம். பிராமண தர்மம், சத்திரிய தர்மம், இந்து தர்மம், இந்த தர்மம், அந்த தர்மம் என்று இருக்கக்கூடிய எல்லாவித தர்மங்களையும் கைவிட்டு
கிருஷ்ணரிடம் மட்டும் சரணமடைய வேண்டும். ஏனெனில் தர்மத்தின் இறுதி இலக்கு கிருஷ்ணரை அடைவதே. நீ என்னிடம் நேரடியாக வா, அப்போது எல்லாம் சரியாகிவிடும். ஒரு சீடர் கேட்கிறார், பல்வேறு மக்கள் தங்களது சொந்த வழிமுறையை கற்பனை செய்து கொண்டு கடவுளை அடைவதற்கு இதுதான் வழி என்று கூறுகின்றனர். அது சில பிரபுபாத பதில் சொல்கிறார், அப்படியெனில் அவர்கள் துன்பப்பட்டாக வேண்டும். யார் என்ன செய்ய முடியும்? நாட்டின் சட்டத்தை ஏற்காமல் உங்களது சொந்த சட்டங்களை உருவாக்கினால் நீங்கள் துன்பப்படுவீர்கள். இடதுபுறமாக செல்லுங்கள் என்று சட்டம் கூறுகிறது. நீங்களோ உங்களது சொந்த சட்டத்தை உருவாக்கி, இல்லை நான் வலதுபுறமாக செல்வேன் என்று கூறினால் நீங்கள் துன்பப்படுவீர்கள். இதுதான் உண்மை. கிருஷ்ணர் தாமே நேரடியாக அறிவுறுத்துகிறார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ. உங்களது கற்பனையால் உருவாக்கப்பட்ட எல்லா மதங்களையும் கைவிட்டு என்னிடம் மட்டும் சரணமடை. இந்த அறிவுரையை ஏற்று மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த அத்தியாயத்தோட பூர்த்தி அடையுது. அடுத்தது கைவிடப்பட்ட ஜாதி முறை அப்படின்ற தலைப்பில் அடுத்த அத்தியாயம் தொடங்குறது. அதில் புஷ்டகிருஷ்ணர் என்ற பக்தர் கேட்கிறார், சில பிரபுபாதரே, அடுத்த கேள்வி, ஜாதி முறையை ஒழிப்பதற்காக இன்று எல்லா மாவட்டங்களிலும் ஒருமித்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இந்த சூழ்நிலை ஏதேனும் ஒரு வகையில் வேத சமயத்தின் அடிப்படை தன்மைகளை பாதிக்குமா? சில பிரபுபாதர் சொல்கிறார், நாம் விளக்கி கொண்டிருந்த வேத வழிமுறையானது கிருஷ்ணரால் உருவாக்கப்பட்ட வர்ணாசிரம வழிமுறையாகும். இதனை பிறப்பை அடிப்படையாக வைத்து சமுதாயத்தை பிரிக்கக்கூடிய தற்போதைய ஜாதி முறையுடன் குழப்பிக்கொள்ளக்கூடாது. அதே சமயத்தில் எல்லா சமுதாய பிரிவுகளையும் ஒழித்து விடலாம் என்பது சாத்தியமற்றதாகும். இது மிகப்பெரிய முட்டாள்தனமாகும். ஏனெனில் கிருஷ்ணர் தாமே கூறுகிறார், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசகா. குணத்தையும் செயலையும் அடிப்படையாக கொண்டுள்ள இந்த 4 சமுதாய பிரிவுகள் என்னால் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதில் சிக்கல் என்னவெனில், தற்போது இருக்கக்கூடிய பெயரளவிலான ஜாதி முறையானது பிறப்பின் அடிப்படையில் தவறாக அமைந்துள்ளது. பிராமணனாக இருக்க வேண்டுமெனில் ஒருவன் பிராமணனின் மகனாக பிறக்க வேண்டியுள்ளது. இதுதான் ஜாதி வழிமுறை. ஆனால் கிருஷ்ணர் இவ்வாறு கூறவில்லை. அவர் கூறுகிறார், குணத்திற்கும் வேலைக்கும் ஏற்ப பிரிவுகள் வகுக்கப்பட்டுள்ளன. அவர் பிறப்பின் அடிப்படையில் என்று ஒருபோதும் கூறவில்லை. ஆகவே இந்தியாவில் உள்ள இந்த பெயரளவு ஜாதி முறையானது சாதுர்வர்ணியம் 4 சமுதாய பிரிவுகளை கொண்ட அமைப்பு என்பதை தவறாக புரிந்து கொண்டுள்ளது. சாதுர்வர்ணியம் என்பதன் உண்மையான வழிமுறை யாதெனில் குண கர்ம விபாகசக 4 சமுதாய பிரிவுகளை குணம் மற்றும் செயல்களின் அடிப்படையில் வகுப்பதாகும். தகுதியின் அடிப்படையில் பிரிவுகள் ஏற்படுத்தப்படுகின்றன. தகுதிகள் எவ்வாறு பெறப்படுகின்றன அதுவும் விளக்கப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக பகவத்கீதையில் கிருஷ்ணர் பிராமணுடைய தன்மைகளை பின்வருமாறு விளக்குகிறார். சமோ தபஸ் சௌச்சம் சாந்திர் ஆர்ஜம் ஏவச்ச ஞானம் விஞ்ஞானம் ஆஸ்திக்யம். அமைதி, சுய கட்டுப்பாடு, தவம், தூய்மை, சகிப்புத்தன்மை, நேர்மை, அறிவு, பகுத்தறிவு மற்றும் ஆஸ்திகம். பகவத்கீதை 18:42 சொல்லப்பட்டது. எனவே பிராமணனாக இருக்க விரும்பும் மக்கள் இத்தகு குணங்களை பெறுவதற்கு கற்பிக்கப்பட வேண்டும். பிறப்பின் அடிப்படையில் தகுதியை வழங்கக்கூடிய தவறான கருத்தினால் களங்கமடைந்துள்ள ஜாதி முறையை ஒழித்து விட்டால் மட்டும் போதாது. இந்த தவறான ஜாதி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது உண்மையே. மேலும் உண்மையான பிராமணர்களாகவும் சத்திரியர்களாகவும் ஆவது எவ்வாறு என்பதை மக்களுக்கு கற்பிக்கக்கூடிய கல்விக்கூடங்களை திறக்க வேண்டியது அவசியமாகும். குண கர்ம விபாகசக குணம் மற்றும் செயல்களின் அடிப்படையில் மக்கள் இயல்பாகவே பல்வேறு சமுதாய பிரிவுகளை சார்ந்தவர்களாக உள்ளனர். எனவே உங்களால் இதனை தவிர்க்க முடியாது. ஆனால் நீங்கள் தவறான ஜாதி முறையை உருவாக்கியிருப்பதால் அந்த தவறான முறையை ஒழித்து கிருஷ்ணரால் பரிந்துரைக்கப்படும் வழிமுறையை ஏற்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் வெவ்வேறு சமுதாய பிரிவுகள் இயல்பாக ஏற்கப்படுவதை உங்களால் தவிர்க்க முடியாது. இயற்கையின் ஜாதி முறை எப்போதும் இருக்கும். எடுத்துக்காட்டாக, வாய்மை என்பது பிராமணருடைய குணங்களில் ஒன்றாகும். உலகில் எங்கு சென்றாலும் வாய்மையுடன், அதாவது சத்தியம் என்பது பிராமணருடைய குணங்களில் ஒன்றாகும். உலகில் எங்கு சென்றாலும் சத்தியத்துடன் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு மனிதனை உங்களால் காண முடியும். இவனுடைய தந்தை சத்தியத்துடன் இருந்தார், அதாவது வாய்மையுடன் இருந்தார், உண்மை பேசுகிறார் இருந்தார்.
அதனால் இவனும் வாய்மையுடன் இருக்கிறான் என்று யாரிடம் கூறுகிறார்களா? அது அபத்தமானதாகும். கிருஷ்ணர் ஒருபோதும் அவ்வாறு கூறவில்லை. ஒருவனுடைய தந்தை ஹிரண்யகசிபை போன்றும் பெரிய அசுரனாக இருக்கலாம். அவனது மகனோ பிரகலாதனை போன்று பகவானின் மிக சிறந்த பக்தனாக இருக்கலாம். ஒருவன் எல்லா விதத்திலும் தன்னுடைய தந்தையைப் போலவே இருப்பான் என்று உறுதி கூற முடியாது. அவ்வாறு இருப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உள்ளன என்பதும் உண்மையே. ஆயினும் மகன் எல்லா விதத்திலும் தந்தையை போன்றே இருக்க வேண்டும் என்பது கட்டாயமன்று. நம்முடைய கூற்று யாதெனில், நீங்கள் எங்கு சென்றாலும் வாய்மையுடன் இருக்கக்கூடிய முதல் தர மனிதனை நிச்சயமாக சந்திப்பீர். வாய்மையுள்ள மனிதனை எங்கே பார்த்தாலும் அவனை பிராமணன் என்று அங்கீகரித்து அந்த தன்மையுடன் ஒரு ஆன்மீக குருவாகவும் ஆலோசகராகவும் சமுதாயத்திற்கு சேவை செய்வதற்கு அவனுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். இது தேவைப்படுகிறது. வாய்மையுள்ள மனிதனின் மகன் இங்கே இருக்கிறான், அதனால் அவனுடைய வாய்மை உடையவனாக பிராமணனாக இருக்க வேண்டும் என்று ஏன் யூகிக்கிறீர்? இது தவறான கூற்றாகும். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வாய்மையுள்ள மனிதர்களை கண்டுபிடித்து அவர்களை பிராமணர்களாக பயிற்றுவிக்க வேண்டும். இதனை நாங்கள் செய்கிறோம். பாலுறவை தவிர்த்தல், போதைப் பொருட்களை தவிர்த்தல், சூதாட்டத்தை தவிர்த்தல், அசைவ உணவுகளை தவிர்த்தல் என்னும் கொள்கைகளை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் பிராமணர். வாருங்கள், அதற்குரிய பயிற்சிகளை பெறுங்கள். நீங்கள் பிராமணர், வாருங்கள், அதற்குரிய பயிற்சிகளை பெறுங்கள். இவருடைய தந்தை மாமிசம் உண்பவராக, சூதாடுபவராக அல்லது குடிக்காரராக இருக்கலாம். ஆனால் இவர் வாய்மையானவராகவும் பிராமண வாழ்க்கையை ஏற்பவராகவும் இருந்தால் அப்போது இவரிடம் ஆகட்டும், வாருங்கள், உங்களை வரவேற்கிறோம் என்று கூறுங்கள். அப்போது எல்லாம் சரியாக அமையும். வாய்மையுடன் இருக்கக்கூடிய மனித வர்க்கத்தை ஒழிப்பதற்கு நீங்கள் முயன்றாலும் அது சாத்தியமன்று. எங்கே சென்றாலும் வாய்மையுடைய மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு, அதாவது சத்தியத்தை கடைபிடிக்கின்ற மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். நீங்கள் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டியது அவசியம். எனவே கிருஷ்ணர் கூறுகிறார், சாதுர்வன்யம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசகம். மனிதர்களை குணம் மற்றும் செயல்களின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு சிலரை பிராமணர் பிரிவில் வைக்க வேண்டும், சிலரை சத்திரிய பிரிவிலும், அடுத்தவர்களை வைசிய பிரிவிலும், மீதமுள்ளவர்களை சூத்திர பிரிவிலும் வைக்க வேண்டும். இந்த முறையினை உங்களால் ஒழிக்க முடியாது. அதற்கான முயற்சி தவறானதாகும். அதாவது சனாதன தர்மம், இந்த வர்ணாசிரம தர்மத்தை ஒழிக்க முடியாது. இது தவறானதாகும். அது சரியாக கடைப்பிடிக்கணும், அதான் முக்கியம். புஷ்டகிருஷ்ணர் பக்தர் கேள்வி கேட்கிறார். புஷ்டகிருஷ்ணர் கேட்கிறார், ஒருவனிடம் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட குணங்களையும் குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்காக அவனது விருப்பங்களையும் வைத்து குறிப்பிட்ட தொழிலுக்காக அவனை வகைப்படுத்துவதும் பயிற்றுவிப்பதும் இயல்பான வழிமுறை என்று கூறுகிறீர்கள். இயல்பான வழிமுறை என்று கூறுகிறீர்கள். சிலர் பிரபுபாதர் சொல்றார், ஆமாம், இவ்வாறு வகைப்படுத்துதல் அவசியமாகிறது. இது இருந்தாக வேண்டும். புஷ்டகிருஷ்ணர் கூறுகிறார், மக்களை அவருடைய குணங்கள் மற்றும் இயல்பான தன்மைகளின் அடிப்படையில் வகைப்படுத்தி பயிற்சியை அளிப்பதன் நன்மை என்ன? சிலர் பிரபுபாதர் சொல்கிறார், மொத்த சமுதாயம் ஒன்றுக்கொன்று இணக்கமாக செயல்படும் என்பதே இதன் நன்மையாகும். சமுதாயம் என்னும் உடல் முழுமையாக இருக்க வேண்டுமெனில் அதற்கு மூளை, கைகள், வயிறு மற்றும் கால்கள் தேவைப்படுகின்றன. மூளை இல்லாவிடில், தலை இல்லாவிடில் கைகளும் கால்களும் வயிறும் இருந்து என்ன பயன்? இவை எல்லாம் மடிந்தவை ஆகிவிடும். அதுபோலவே மனித சமுதாயத்தில் கற்றறிந்த வாய்மையும் நேர்மையும் உடைய மனிதர்களின் பிரிவு இல்லாவிடில், எல்லா பிராமணத்தன்மைகளும் கூடிய மனிதர்களின் பிரிவு இல்லாவிடில் சமுதாயம் சீரழிந்துவிடும். இதனால்தான் மக்கள் குழப்பத்தில் உள்ளனர். இதனால்தான் இன்றைக்கி மக்கள் எல்லாம் குழப்பத்தில் உள்ளனர். இன்று ஏறக்குறைய அனைவரும் சூத்திரர்களாக, தொழிலாளர்களாக இருப்பதற்கு பயிற்றுவிக்கப்படுகின்றனர். தொழிற்சாலைக்கு செல்லுங்கள், இதுதான் அவர்களது பயிற்சி. தொழிற்சாலைக்கு சென்று பணம் சம்பாதியுங்கள். அவனுக்கு சற்று பணம் கிடைக்கும் பொழுது எல்லா படிப்புகளும் இன்றைக்கி அப்படி தான், சூத்திரர்களாக, அதாவது பணம் சம்பாதிக்கிறது தான் பயிற்றுவிக்கப்படுகின்றன. எல்லா படிப்புகளும் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இருப்பதற்கு பயிற்றுவிக்கப்படுகின்றனர். தொழிற்சாலைக்கு செல்லுங்கள், இதுதான் அவர்களது பயிற்சி. தொழிற்சாலைக்கு சென்று பணம் சம்பாதியுங்கள். அவனுக்கு சற்று பணம் கிடைக்கும் பொழுது அவன் உடனடியாக மதுவையும் மாதுவையும் விலை கொடுத்து வாங்குகிறான். எனவே பிரிவுகளற்ற சமுதாயத்தை உருவாக்க முயன்றால் இது போன்ற பயனற்ற மனிதர்களையே நீங்கள் உருவாக்குவீர்.
எனவே பிரிவுகளற்ற சமுதாயத்தை உருவாக்க முயன்றால் இது போன்ற பயனற்ற மனிதர்களையே நீங்கள் ஜாதி மதம் பேதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது உருவாக்க முயன்றால் இது போன்ற பயனற்ற மனிதர்களையே நீங்கள் உருவாக்குவீர். அவர்கள் சமுதாயத்திற்கு தொல்லை கொடுப்பவர்களாகவே இருப்பார்கள். பிரிவுகளற்ற சமுதாயத்தை உங்களால் உருவாக்க முடியாது. பிரிவுகளற்ற சமுதாயத்தை உருவாக்க முயன்றால் அப்போது மக்கள் அனைவரும் இயல்பாகவே 4ஆம் தர மனிதர்களாக சூத்திரர்களாகவும் இன்னும் மோசமானவர்களாகவுமே இருப்பார்கள். இதனால் சமுதாயத்தில் குழப்பம்தான் ஏற்படும். புஷ்டகிருஷ்ணர் என்ற பக்தர், ஏன்னா அந்தந்த தொழிலுக்கு அவங்க முக்கியம் இல்லையா, நாட்டை பாதுகாக்கிறதுக்கு காவலர்கள் முக்கியம். அப்போ அதுதான் அவங்க செய்ய முடியும், இன்னொரு தொழில் அவங்க செய்ய முடியாது. அதே மாதிரி அறிவுரை கூறுகின்ற பிராமணர்கள் சாஸ்திரத்தை படித்து அது கரெக்டாக வழிநடத்தவும் இருக்கணும். அந்த சமுதாயம் அதில் பயிற்சி பெற்றவங்க அதுதான் செய்ய முடியும். பயிற்சி பெறாத ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. அப்போ வியாபாரத்தில் வைசியத்தில் வியாபாரம் பண்ணவங்க அதில் பழக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. அப்போ அதுதான் அவங்க செய்ய முடியும். அவங்க பிராமண போல் எல்லாத்தையும் சாஸ்திரங்களை படித்து இது பண்ணணுன்னா அதுக்கு பயிற்சி பெறாதவங்க எப்படி அதை செய்ய முடியும்? வியாபாரம் விவசாயம் பண்ணவங்க அந்த தொழில் அவங்க பயிற்சி பெற்றவங்க அதுதான் செய்ய முடியும். அதுதான் இங்கே சொல்கிறார். சூத்திரர்கள் தங்களுடைய வேலைகளில் தொழிற்சாலைகளில் நல்லா பழக்கப்பட்டவங்க அந்த வேலையை அவங்க தான் செய்ய முடியும். அது வேறு சமுதாயத்தில், அதாவது வேறு பிராமணர்கள் அதை செய்ய முடியாது. சத்திரிகள் அதை செய்ய முடியாது. சூத்திரர்கள் எதை பயிற்சி வைக்கப்பட்டார்களோ அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறது தான் அதை செய்ய முடியும். அப்போ இது பிரிக்க முடியாத ஒன்று. இதெல்லாம் ஒழிக்க, ஜாதி மதம் ஒழிக்கிறதுனா கூட இந்த 4 விதமான சமுதாய இது ஒழிக்க முடியும். கரெக்டாக இருக்குது. இது நடந்தால் தான் உலகம் கரெக்டாக ரன் ஆகும். இல்லாட்டி வச்சுக்கோ எல்லாம் சூத்திரலாக போக வேண்டியது தான். அதுதான் இங்கே சொல்கிறார் கரெக்டாக. புஷ்டகிருஷ்ணர் கேட்கிறார், வெவ்வேறு சமுதாயம் பிரிவை சார்ந்த எல்லா மக்களும் மதத்தில் சமமான ஆர்வத்துடன் பங்கேற்க முடியுமா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஆம், இதை நான் ஏற்கனவே விளக்கியுள்ளேன். எந்த ஒரு பண்பாடுடைய மனிதனுக்கும் அது சூத்திரனோ பிராமணன் எல்லாரும் கிருஷ்ண பக்தி வரலாம் கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஆம், இதனை நான் ஏற்கனவே விளக்கியுள்ளேன். எந்த ஒரு பண்பாடுடைய மனிதனுக்கும் ஏதோ ஒரு மதம் உள்ளது. கடவுளால் வகுக்கப்பட்ட கூற்றுகளே மதத்தின் அடிப்படை கோட்பாடாகும். வேத வழிமுறை கடவுளால் கூறப்பட்டதாகும். நீங்கள் இந்த வழிமுறையினை ஏற்றுக்கொண்டால் சமுதாயம் பக்குவமானதாக இருக்கும். இந்துக்களுக்கு மட்டுமின்றி கிறிஸ்துவர்கள், முகமதியர்கள் என்று எல்லாரும் பக்குவமானவர்களாக இருப்பர். இதனை நம்முடைய கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நடைமுறையில் உணர்ந்து வருகிறோம். நம்மிடையே மனித சமுதாயத்தில் எல்லா பிரிவை சார்ந்த மக்களும் பக்தர்களாக இருக்கின்றனர். அவர்கள் இந்த வேத வழிமுறையினை ஏற்று வருகின்றனர். இது நடைமுறைக்கும் உகந்ததாகும். இதில் எந்த சிரமமும் இல்லை. எனவே இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என ஒவ்வொருவரும் இந்த கிருஷ்ண மதத்தை ஏற்றுக்கொண்டு கிருஷ்ண பக்தர்களாக வேண்டும். கிறிஸ்டோ என்னும் கிரேக்க சொல்லானது கிருஷ்ண என்னும் சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்ததாகும். கிருஷ்ண என்பதை கிறிஸ்ட என்னும் எழுதலாம். கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கிறிஸ்ட என்றும் எழுதலாம். எனவே உண்மையில் கிறிஸ்துவன் என்னும் சொல்லின் மூலப்பொருள் கிருஷ்ண பக்தன் என்பதே. கிறிஸ்துவன் என்னும் சொல்லின் மூலப்பொருள் கிருஷ்ண பக்தன் என்பதே. இதில் அபிப்பிராயம் பேதங்கள் இருக்கலாம். ஆனால் யார் வேண்டுமானாலும் கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போது அனைத்தும் சுமூகமாக இருக்கும். இந்த அத்தியாயத்தோட பூர்த்தி அடையுது. அடுத்த அத்தியாயம் நித்திய உண்மையும் காலத்திற்கேற்ற உண்மையும் என்ற தலைப்பில் ஆரம்பிக்குது. புஷ்டகிருஷ்ணன் சிஷ்யர் கேட்கிறார், ஸ்ரீல பிரபுபாதரே, அடுத்த கேள்வியை படிக்கட்டுமா? ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், ஆம். அந்த புஷ்டகிருஷ்ணர் கேள்வி கேட்கிறார், ஸ்ருதிகள், அதாவது 4 வேதங்கள், உபனிஷதங்கள் மற்றும் வேதாந்த சூத்திரம், இந்த ஸ்ருதிகள் நித்தியமான உண்மைகளை எடுத்துரைக்கின்றன என்றும், ஸ்மிருதிகள், அதாவது புராணங்கள், மகாபாரதம், ராமாயணம் மற்றும் இவற்றை பற்றிய வேத இலக்கியங்கள் நடத்தைக்குரிய விதிகளை எடுத்துரைக்கின்றன என்றும் கூறப்படுகிறது. ஆகவே மாறக்கூடிய காலத்திற்கு ஏற்றபடி ஸ்மிருதிகளை திருத்த வேண்டிய தேவை உள்ளது. இந்த பார்வை சமுதாயத்தில் எல்லா தரப்பட்ட மக்களாலும் ஏற்கப்படுமா? அவ்வாறு ஏற்கப்படுமெனில் புதிய ஸ்மிருதிகளை எவ்வாறு நடைமுறைக்கு கொண்டு வருவது? அவற்றிற்கு புனிதத்தன்மையை வழங்கி அனுமதி அளிப்பது யார்? சில பிரபுபாதர் கூறுகிறார், ஸ்மிருதிகள் பகவானாலும் அவரது பிரதிநிதிகளாலும் வழங்கப்பட்டுள்ளன. இவை பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை போன்ற ஆன்மீக அதிகாரிகளிடமிருந்து வருகின்றன. சாஸ்திரங்களும் இந்த அதிகாரத்தன்மையை வழங்குகின்றன.
எடுத்துக்காட்டாக தற்போதைய கலியுகத்தில் இறை உணர்விற்கான விசேஷ வழியாக பகவானுடைய திருநாமங்களை உச்சரிப்பதை பகவான் பரிந்துரைத்துள்ளார். பிருகன்னாரதி புராணத்தை போன்ற ஸ்மிருதிகள் இந்த விஷயத்தை எடுத்துரைக்கின்றன. கலியுகத்தில் பகவானின் திருநாமத்தை உச்சரிப்பது மட்டுமே இறை உணர்விற்கான வழியாகும். பாகவத புராணத்திலும் 12வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயத்தில் 51வது ஸ்லோகத்தில் சுகதேவ கோஸ்வாமி வழிகாட்டுகிறார். கலேர் தோஷ நிதே ராஜன் அஸ்தி ஹேகோ மகான் குணக கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கம் பரம்பிரஜேத்து. இந்த யுகத்தில் கடலளவு தோஷங்கள் கணக்கின்றி இருந்தாலும் ஒரு மிகச் சிறந்த நற்குணம் உள்ளது. ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை எளிமையாக உச்சரிப்பதன் மூலமாகவே ஒருவன் முற்றிலுமாக தூய்மை அடைந்து எல்லா பௌதிக துன்பங்களிலிருந்தும் முக்தி அடைகிறான். ஆகவே ஸ்மிருதியில் இந்த கூற்றினை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா தரப்பட்ட மக்களையும் இது எவ்வாறு தூய்மைப்படுத்துகிறது என்பதை நாம் உலகம் முழுவதும் உண்மையிலேயே பார்த்து கொண்டுள்ளோம். இந்த ஹரே கிருஷ்ணா உச்சாடனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது ஸ்ருதி முதலியவை அனைத்தும் நிறைவேற்றப்படும். இது மற்ற எல்லா வழிமுறைகளை காட்டிலும் எளிமையானதாகும். கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜேத்து. பகவானின் திருநாமத்தை உச்சரியுங்கள், முக்தி அடைவீர்கள். முக்த சங்க பரம்பிரஜேத்து அதாவது முக்தி அடைவீர்கள். புஷ்டகிருஷ்ணர் என்ற பக்தர் கூறுகிறார். புஷ்டகிருஷ்ணர் கேட்கிறார், அப்படியெனில் ஸ்ருதிகள் மாற்றமில்லாதவை என்றும் எல்லா காலகட்டத்திற்கும் நித்தியமாக பொருந்தக்கூடியவை என்றும் கூறுகிறீர்களா? புஷ்டகிருஷ்ணர் கேட்கிறார், அப்படியெனில் ஸ்ருதிகள் மாற்றமில்லாதவை என்றும் எல்லா காலகட்டத்திற்கும் நித்தியமாக பொருந்தக்கூடியவை என்றும் கூறுகிறீர்களா? ஸ்ரீல பிரபுபாத கூறுகிறார், ஆம், அனைத்தும் ஸ்ருதிகளை அடிப்படையாக கொண்டுள்ளன. வேதாந்த சூத்திரம் இதனை கூறுகிறது. அனாவிருத்தி சப்தாத்து. பகவானுடைய நாமங்களையும் அறிவுரைகளையும் உச்சரிப்பதன் மூலமாக அவருடைய சப்த அதிர்வின் மூலமாக ஒருவன் ஆன்மீக உணர்வை அடைகிறான். சப்த பிரம்மன் என்றால் ஆன்மீக ஒளி அதிர்வு என்று பொருள். வேதாந்த சூத்திரம் நமக்கு உபதேசிப்பதன்படி பகவானது திருநாமம் என்னும் ஆன்மீக ஒளி அதிர்வை உச்சரிப்பதன் மூலமாக ஒருவன் முக்தி அடைய முடியும். புஷ்டகிருஷ்ணர் என்ற பக்தர் கேட்கிறார், ஸ்மிருதிகள் நேரடியாக மூல ஸ்ருதிகளை அடிப்படையாக கொண்டவை என்று கூறலாமா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஆம். எடுத்துக்காட்டாக பகவத்கீதை ஒரு ஸ்மிருதியாக கருதப்படுகிறது. பகவத்கீதையும் கூறுகிறது, சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தச்ச திருடவிரதாக. திடமான உறுதியுடனும் முழுமையான முயற்சியுடனும் மகாத்மாக்கள் எப்போதும் என்னுடைய பெருமைகளை புகழ்ந்து கொண்டுள்ளனர். பகவத்கீதை 9வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். மேலும் ஸ்மிருதிகளில் ஒன்றாக கருதப்படக்கூடிய பக்தி ரசாமிரத சிந்து விளக்குகிறது. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானி. மாபெரும் பக்தர்கள் ஸ்ருதி ஸ்மிருதி இரண்டையும் செவியுறுகின்றனர். மற்றொரு ஸ்மிருதியான பிருகன்னாரதிய புராணம் வலியுறுத்துகிறது, ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம். சச்சரவுகள் நிறைந்த இந்த கலியுகத்தில் பகவானை உணர்வதற்கான ஒரே வழிமுறை அவரது திருநாமத்தை உச்சரிப்பதே. எனவே மாபெரும் பக்தரின் கதாபாத்திரத்தை ஏற்றிருந்த பகவான் சைதன்யர் ஸ்ருதி ஸ்மிருதிகளின் இந்த வார்த்தைகளை பின்பற்றினார். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோபாக அஸ்திர பாஷதம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயத்தில் 32வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணம் வர்ணயதி. பகவான் சைதன்யர் எப்போதும் ஹரே கிருஷ்ண கீர்த்தனத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த எடுத்துக்காட்டுகள் ஸ்மிருதிகள் அனைத்தும் நேரடியாக ஸ்ருதிகளை அடிப்படையாக கொண்டவை என்பதற்கு சான்றுகளாக உள்ளன. எனவே இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை அறிமுகப்படுத்துங்கள், அனைவரும் தூய்மை அடைவார்கள். புஷ்டகிருஷ்ணர் கேட்கிறார், நடத்தைக்குரிய விதிகள் என்பதை தாண்டி ஸ்மிருதியில் இன்னும் பல தகவல்கள் இருக்கின்றனவா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஆம், ஸ்மிருதி என்பதன் பொருள் இதுதான். 4 மூல வேதங்களும்
ஸ்ருதி என்று கருதப்படுகின்றன. ஆயினும் அவற்றை மட்டும் கேட்பதால் ஒருவனால் விஷயங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே ஸ்மிருதிகள் அவற்றை மேலும் விரிவாக விளக்கியுள்ளன. பூரயதி இதி புராணக, புராணங்களை இதர ஸ்ருதிகளையும் கேட்பதன் மூலமாக ஒருவன் முழுமையான புரிந்துணர்வை அடைகிறான். வேத மந்திரங்களை எப்போதும் புரிந்து கொள்ள முடியாது. உதாரணமாக, ஸ்ருதிகளில் ஒன்றான வேதாந்தம் ஜென்மாத்யஸ்ய யதஹ என்னும் மந்திரத்துடன் தொடங்குகிறது. எவரிடமிருந்து எல்லாம் வெளிப்பட்டனவோ அவரே அந்த பரம்பொருள். இது சூத்திர வடிவில் வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் ஸ்மிருதிகளில் ஒன்றான ஸ்ரீமத் பாகவதம் 1:1 இதனை மேலும் விளக்குகிறது. ஜென்மாத்தியஸ்ய ஏதோ அன்வயாத்து இதரதஸ்ட அர்த்திஷ அபிக்ஞஸ்வராட்டு, எவரிடமிருந்து எல்லாம் தோன்றியதோ அந்த பரம்பொருள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அனைத்தும் அறிந்தவராக உள்ளார். அவர் பூரண சுதந்திரம் வாய்ந்தவர். இவ்வாறாக ஸ்மிருதிகளில் ஸ்ருதியை விளக்குபவையாக உள்ளன. இவ்வாறாக ஸ்மிருதிகள் ஸ்ருதியை விளக்குபவையாக உள்ளன. எனவே நீங்கள் ஸ்ருதியை எடுத்துக்கொண்டாலும் ஸ்மிருதியை எடுத்துக்கொண்டாலும் அவற்றில் இருக்கும் தகவல் ஒன்றுதான். ஸ்ருதி ஸ்மிருதி ஆகிய இரண்டுமே ஆன்மீக பிரமாணங்களாக ஏற்கப்படுகின்றன. ஒன்றை விட்டு மற்றொன்றை நம்மால் ஏற்க இயலாது. ஸ்ரீல பிரபுபாதார், ஆம், ஸ்மிருதி என்பதன் பொருள் இதுதான். 4 மூல வேதங்களும் ஸ்ருதி என்று கருதப்படுகின்றன. ஆயினும் அவற்றை மட்டும் கேட்பதால் ஒரு நாள் விஷயங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே ஸ்மிருதிகள் அவற்றை மேலும் விரிவாக விளக்கியுள்ளன. பூரயதி இது புராணக, புராணங்களையும் இதர ஸ்ருதிகளையும் கேட்பதன் மூலமாக ஒரு முழுமையான புரிந்துணர்வை அடைகிறான். வேத மந்திரங்களை எப்போதும் புரிந்து கொள்ள முடியாது. உதாரணமாக, ஸ்ருதிகளில் ஒன்றான வேதாந்தம் ஜென்மாத்யஸ்ய யதஹ என்னும் மந்திரத்துடன் தொடங்குகிறது. எவரிடமிருந்து எல்லாம் வெளிப்பட்டனவோ அவரே பரம்பொருள். இது சூத்திர வடிவில் வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் ஸ்மிருதிகளில் ஒன்றான ஸ்ரீமத் பாகவதம் 1:1 இதனை மேலும் விளங்குகிறது. ஜென்மாத்யஸ்ய ஏதோ அன்வயாத் இதரதஸ்ட அர்த்தேஷ அபிக்ஞஸ்வராட்டு, எவரிடமிருந்து எல்லாம் தோன்றியதோ அந்த பரம்பொருள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அனைத்தையும் அறிந்தவராக உள்ளார். அவர் பூரண சுதந்திரம் வாய்ந்தவர். இவ்வாறாக ஸ்மிருதிகள் ஸ்ருதியை விளக்குபவையாக உள்ளன. எனவே நீங்கள் ஸ்ருதியை எடுத்துக்கொண்டாலும் ஸ்மிருதியை எடுத்துக்கொண்டாலும் அவற்றில் இருக்கும் தகவல் ஒன்றுதான். ஸ்ருதி ஸ்மிருதி ஆகிய இரண்டுமே ஆன்மீக பிரமாணங்களாக ஏற்கப்படுகின்றன. ஒன்றை விட்டு மற்றொன்றை நம்மால் ஏற்க இயலாது. சில ரூப கோஸ்வாமி இதனை பக்தி ரசாமிருத சிந்துவில் 1.2.1 கூறுகிறார். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானி பஞ்சராத்திர விதிம்பினா ஐகாந்திகி ஹரேர் பக்திர் உதபானஸ்ய உத்பாதாயைவ கல்பதே. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானி பஞ்சராத்திர விதிம்பினா ஐகாந்திகி ஹரேர் பக்திர் உத்பாதாயைவ கல்பதே. ஸ்ருதி ஸ்மிருதி ஆகிய இரண்டையும் பிரமாணமாக கொள்ளாமல் உங்களை தூய்மையடைய இயலாது. உண்மையான இறையுணர்வை அடையவும் முடியாது. எங்களால் வலியுறுத்தப்படும் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் மனம் போன போக்கில் செயல்படுவதில்லை. இது முற்றிலும் ஸ்ருதி ஸ்மிருதி மற்றும் நாரத பஞ்சராத்திரத்தின் விதிகளை அடிப்படையாக கொண்டது. இதனால்தான் இந்த இயக்கம் வலுவுடையதாக உள்ளது. புஷ்டகிருஷ்ணர் கேட்கிறார், இருப்பினும் சில பிரபுபாதரே, மாறக்கூடிய காலத்திற்கு ஏற்ப ஸ்மிருதிகளை திருத்தி எழுத வேண்டிய தேவையுள்ளதா என்னும் கேள்வி எழுப்பப்படுகிறது. சில பிரபுபாதர் அவற்றை மாற்ற முடியாது.
புஷ்டகிருஷ்ணர் கேட்கிறார், ஸ்மிருதிகளை மாற்ற முடியாதா? சில பிரபுபாதர் கூறுகிறார், எதையுமே மாற்ற முடியாது. அதே நேரத்தில் காலத்திற்கு உகந்த கொள்கைகளை நீங்கள் முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டாக ஸ்மிருதியின் கலியுகத்திற்கான கட்டளை கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கஹ பரம்பிரஜேத்து. ஆன்மீக விடுதலையை பெறுவதற்கு பகவானின் திருநாமத்தை ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் இதனை செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக மருத்துவர் ஒருவர் காலையில் இந்த மருந்தை எடுத்துக்கொள்ளுங்கள், மாலையில் அந்த மருந்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கட்டளையிடலாம். இதனை மருத்துவருடைய கட்டளையில் மாற்றம் இருப்பதாக நினைக்கக்கூடாது. நேரத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு குறிப்பிட்ட மருந்தினை எடுத்துக்கொள்ளும்படி மருத்துவர் கட்டளையிடுகிறார். இங்கே கவனிக்க வேண்டியது யாதெனில், அந்த குறிப்பிட்ட மருந்து மருத்துவரால் பரிந்துரைக்கப்படுகிறது. உங்களுடைய தான் தோன்றித்தனமான எண்ணத்தினால் முடிவு செய்யப்படுவதில்லை. ஸ்மிருதியையும் மாற்ற இயலாது. அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஏற்ற குறிப்பிட்ட வழிமுறையை அவையே பரிந்துரைக்கின்றன. எனவே ஸ்ருதி ஸ்மிருதி ஆகிய இரண்டையும் ஆன்மீக பிரமாணங்களாக ஏற்று பின்பற்ற வேண்டியது அவசியம். நீங்கள் அதனை மாற்ற முடியாது. ஸ்ருதி அப்படின்றது வேதங்கள், உபநிஷதங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இல்லை, பிரம்மசூத்திரம்லாம் ஸ்ருதிகள் சொல்லப்படுகிறது. ஸ்மிருதிகள்னால் புராணங்கள், இதிகாசங்கள்லாம் ஸ்மிருதிகள்னு சொல்லப்படுகிறது. புஷ்டகிருஷ்ணர் கேட்கிறார், அப்படியெனில் புதிய ஸ்மிருதி என்று இப்பத்திரிகையினால் எழுதப்படும் கேள்விக்கே இடமில்லை. சில பிரபுபாதர் கூறுகிறார், இல்லை, புதிய ஸ்மிருதியா? இதனை புதிய ஸ்மிருதி என்று அவர்கள் ஏற்கலாம். ஆனால் ஸ்மிருதி என்றும் ஸ்மிருதியாகவே இருக்கும். புதிய ஸ்மிருதி என்று எதுவும் கிடையாது. எந்த ஆன்மீக கூற்றாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ருதியிலிருந்தும் ஸ்மிருதியிலிருந்தும் பிரமாணங்களை வழங்கி ஆக வேண்டும். எல்லாவற்றிலும் அது மதிப்புடையதாக இருக்காது. வேத பிரமாணம், அதாவது சப்த பிரமாணம் அங்கே இருந்தாக வேண்டும். வேதங்களிலிருந்தும் வேத இலக்கியங்களை விளக்கும் நூல்களிலிருந்தும் பிரமாணம் வழங்கப்பட வேண்டும். இல்லாவிடில் அவை ஏற்கப்படுவதில்லை. உங்களுடைய கூற்று மதிப்புடையதன்று. உங்களால் மூல ஸ்மிருதிகளையும் மாற்ற முடியாது. அதே நேரத்தில் கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு செய்ததைப் போல குறிப்பிட்ட காலத்திற்கு ஏற்ற குறிப்பிட்ட பரிந்துரைகளை நீங்கள் ஏற்க வேண்டும். கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு தம்மை பின்பற்றியவர்களிடம் பிரகன்னாரதி புராணத்தின் 3.8.128 அறிவுரைகளுக்கு செவிசாய்க்கும்படி வலியுறுத்தினார். ஹரேர் நாம இவ கேவலம் கலவு நாஸ்தேவ கதிரந்தியதா. கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரியுங்கள். கவலையும் சச்சரவும் நிறைந்த இந்த யுகத்தில் இறையுணர்வை அடைவதற்கு வேறு வழியில்லை. இவ்வாறாக ஸ்ருதி ஸ்மிருதி பரமான வேதங்கள் மற்றும் வேதங்களின் உப இலக்கியங்களிலிருந்து மேற்கோள் காட்டப்படும் பிரமாணங்கள் மட்டுமே ஆன்மீக கருத்தை முன்வைப்பதற்கான வழிமுறையாகும். நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புஷ்டகிருஷ்ணர் கூறுகிறார், இதனை யாராவது மாற்ற முடியுமா? சில பிரபுபாதர் கூறுகிறார், இல்லை. புஷ்டகிருஷ்ணர் கூறுகிறார், ஸ்மிருதியில் கொடுக்கப்பட்டுள்ள நடத்தைக்குரிய விதிகளை மாற்ற முடியுமா? சில பிரபுபாதர், யாராலும் அவற்றை மாற்ற முடியாது. அதே சமயத்தில் ஸ்மிருதிகளில் வழங்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட விதிகளும் நியமங்களும் குறிப்பிட்ட காலத்திற்கும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்கும் உரித்தானவை. எனவே நாம் இந்த விதிகளையும் நியமங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவற்றை உங்களால் மாற்ற முடியாது. புஷ்டகிருஷ்ணர் கூறுகிறார், ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப எதை நடைமுறைப்படுத்துவது என்பதை யார் அங்கீகரிப்பார்? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஆம், இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யரால் அங்கீகரிக்கப்பட்டது. 500 வருடங்களுக்கு முன்பு அவர் தோன்றிய போது உண்மையான அதிகாரி என்னும் முறையில் அவர் ஸ்ருதி ஸ்மிருதிகளின் குறிப்பிட்ட பண்பாட்டிற்கு அனுமதி அளித்தார். அவர் உண்மையான ஆச்சாரியர். நாங்கள் சைதன்ய மகாபிரபுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோம். இது தான் தோன்றித்தனமானது அல்ல. நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் மேலதிகாரியை பின்பற்ற வேண்டும். புஷ்டகிருஷ்ணர் கூறுகிறார், சனாதன தர்மம் எனப்படும் இந்த வேத சமயம் மிகவும் விரிவானதாக இருப்பதால் இதனுள் அனைவரும் அடங்கியுள்ளனரா?
ஸ்ரீலர் பிரபுபாதர் கூறுகிறார், ஆம், சனாதன என்றால் நித்தியமானது என்று பொருள். கிருஷ்ணர் பகவத்கீதையில் 2.20 கூறுவதன்படி ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. உடல் அழியப்படும் போது உடலில் இருக்கும் உயிர்வாழி அழிக்கப்படுவதில்லை. ஏனெனில் அவன் நித்தியமானவன். அவன் நித்தியத்துவம் அந்த நித்தியத்துவம் ஒவ்வொருவருக்கும் உரித்தானதாகும். உடலை கைவிட்ட பின்னர் இந்துக்கள் மட்டுமே இருக்கின்றனர் என்றும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருப்பதில்லை என்பதும் கிடையாது. அனைவரும் நித்தியமாக இருக்கின்றனர். எனவே சனாதன தர்மம் அனைவருக்கும் உரித்தானதாகும். கிருஷ்ணர் கூறுகிறார், அப்படியெனில் சனாதன தர்மத்திற்கு வெளியே யாரேனும் உண்மையில் இருக்கின்றனரா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், யாரும் உண்மையில் இதற்கு வெளியே கிடையாது. ஒவ்வொருவரும் நித்தியமான ஆன்மீக ஆத்மா என்பதால் ஒவ்வொருவரும் நித்திய தர்மமாகிய சனாதன தர்மத்திற்கு உட்பட்டவர்கள். நான் நித்தியமான ஆன்மீக ஆத்மா இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது வெறும் மாயையே. உடல் மடிந்த பின்னர் அனைத்தும் முடிந்து விடுகிறது என்று நினைக்கக்கூடிய எத்தனையோ அயோக்கியர்கள் இருக்கின்றனர். அவர்கள் அவ்வாறு நினைக்கலாம், ஆனால் அது உண்மையானதன்று. அதுபோலவே நான் சனாதன தர்மத்தை பின்பற்றும் சனாதன தர்மி அல்ல, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் நீங்களும் சனாதன தர்மிதான். நீங்கள் உங்களை வேறு விதமாக நினைக்க விரும்பினால் அது உங்களின் விருப்பம். உங்களை யாரால் தடுக்க முடியும்? ஹரி கௌரின்னு ஒரு பக்தர் கேட்கிறார், ஒருவன் சனாதன தர்மத்தை பின்பற்றுவோம். ஹரி சௌரின்னு ஒரு பக்தர் கேட்கிறார், ஒருவன் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவன் என்பதை அவனுடைய செயல்பாட்டை வைத்து ஏற்க முடியுமா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஆம், ஒருவன் சனாதன தர்மத்தின் விதிகளுக்கும் நியமங்களுக்கும் ஏற்ப செயல்படாவிடில் அது அவனுடைய விருப்பம், அவ்வளவுதான். பாயிண்டே இருக்கு. சரி, இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிப்போம். மேலே உள்ள விஷயத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். नमो विष्णुपादाय कृष्णपस्ताय बोधले श्रीमते भक्तिवेदांत स्वामी निधि नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणी. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासदि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். சீதாபதே ராம 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 ராம் ராம 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 ராம் राम 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 श्री राम सिंह की जय. आंजनेय स्वामी की जय. सावधान की जय. श्री प्रभुपाद की जय. सावधान की जय. राम 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 राम.